எங்களை அதிகமாக நேசிக்க எங்கள் அன்புள்ள தகப்பனே. அப்பாது இந்த காலை வேளையில் உண்மை நோக்கி கூப்பிட இந்த பெரிதான ஸ்தாக்கியத்தை தந்தபடிக்காமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த ஞாயிறு ஆராதனையில் எங்களை ஒன்று கூட்டி இருக்கிற கிருபைக்காமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஏசப்பா, வர தடைப்பட்டிருக்க எல்லாரையும் நீங்கள் சீக்கிரமாக கொண்டு வாங்க ஏசப்பா. எல்லா தடைகளும் நீக்கி போடுங்க ஏசப்பா. பாட போகிற பாடல் மூலியமாகவும் வாசிக்க போகிற வசனம் மூலியமாகவும் நீங்கள் எங்களுக்கு வெளிப்படுங்க. துதி ஆராதனை வேலையில நீங்கள் அசைவாடுங்க ஏசப்பா. காணிக்கை வேலையில நீங்கள் கூட இருங்க தகப்பனே. சிறு பிள்ளைகள் வசனம் சொல்லும் போது நீங்கள் அவங்க கூட இருங்க தகப்பனே. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வர தடை பண்ணாதிருங்கள் என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. அவர்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. நீங்கள் அவர்களை எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. ஏசப்பா, தொடக்கும் முடிவு வரை எங்கள் கூட இருந்து வழி நடத்துங்க ஏசப்பா. கேட்கிற காதுகளையும் காண்கிற கண்களையும் உணர்வுள்ள இருதயத்தையும் என் தேவன் உண்டாக்கினார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களாக உண்மை பின்பற்ற நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. தேசப்புற தாசரை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. ஏதோ கேட்டோம் ஏதோ விட்டுவிட்டோம் என்று இல்லாதபடி அதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் தக்க வைத்துக்கொள்ள நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஒரு ஒருத்தரை நீங்கள் நிரப்புங்க, பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா. தொடக்க முதல் முடிவு வரை எங்கள் கூட இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாடல் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். முதலாவது பாடலாக எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றின பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உற்சாகமாய் மகிமைப்படுத்துவோம். என் கரங்களை தட்டி நல்லா உற்சாகமாய் பாடுங்கள். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உந்த நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர்த்தந்த தெய்வமே யாவது சத்தமாக கரங்களை தட்டி உற்சாகமாக தேவனை பூமியில் அறிந்திட உயிர்த்தந்த தெய்வமே ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாளுயிரே, இயேசுவே எந்த நாளுயிரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றம் எல்லாம் எனக்கு நீரே. பெற்ற தாயும் என் தந்தையும் ஆனவரே, மற்றம் எல்லாம் எனக்கு நீரே. வானபூமியும் யாவுமே மாறிடுவோம், நீரே வாக்கு மாறாதவரே. வானபூமியும் யாவுமே மாறிடுவோம், நீரே வாக்கு மாறாதவரே. ஆனந்தமாய் ஆமென். ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே எந்த நாளுயிரே, இயேசுவே எந்த நாளுயிரே. துயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். துயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவேன். உம்மை அல்லாதே பூமியில் யாரையும் நம்பிட
போலவே அந்த வாலிப நாட்களிலே இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. இந்த மாய உலகத்தை வெறுத்திட அளித்தீர் பரிசுத்த ஜீவியமே. பகலிலும் பாடிடுவே ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே இந்த நாளுயிரே, இயேசுவே இந்த நாளுயிரே. பொன்வெள்ளியுமோ பெரும்பேர் புகழோ பண ஆசையுமே அல்லவோ. பொன்வெள்ளியுமோ பெரும்பேர் புகழோ பண ஆசையுமே நல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசு போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என் அருள் இயேசு போதும் எனக்கு நீரே. ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இந்த நாளுயிரே, இயேசுவே இந்த நாளுயிரே. என் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். என் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்தேன், பொய் தந்த தெய்வமே. 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 இரண்டாவது பாடலாக எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. நமக்கு இயேசு போதுமே போதுமே. எந்நாளிலும் எந்த நிலையிலுமே நமக்கு இயேசு போதும். இந்த பாடலை உற்சாகமாய் பாட யாவருக்கும் தெரியும். இதை கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் பாட நீங்கள் தான் பாட போகிறீர்கள். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க
சோதனை பெருகிட்டாலும் சொந்தே போகாமல் முன் செல்லவே உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவா அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவா புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவா அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவா ஆத்துமாவை தினம் பேசிடுவா மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவா ஆத்துமாவை தினம் பேசிடுவா மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவா இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகே நாரிட்டாலும் மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகே நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் சமயமே இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே எனக்காய் ஜீவன் விட்டவரே என்னோடு இருக்க எழுந்தவரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே என்னை என்றும் வழி நடத்துவாரே பாடுங்க உற்சாகமாய் பாடுங்க ஆமென் கர்த்தர் நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் ஆமென் இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே இயேசு போதுமே இயேசு போதுமே ஹalleluya துதி துதி இயேசுவை துதி துதி துதிகளின் தேவனை துதி துதி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் வல்லமிப்பர் சேனைகளின் கர்த்தர் மகாராஜா அந்த ராஜாவுக்கு பிள்ளை நீ துதி துதி ஆமென் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் வல்லமிப்பர் சேனைகளின் மகாராஜா
ராஜாவுக்கு பிள்ளை நீ துதி துதி பாவங்களை மன்னித்தாரே துதி துதி சாபங்களை தள்ளி ஆமை எல்லாம் தேவ பிரசன்னம் உணர்ந்து பாவங்களை மன்னித்தாரே சாபங்களை தள்ளினார் ரோகங்களை தீர்த்தவரை துதிப்போம் ரோகங்களை தீர்த்தவரை துதி துதி இனிய ராகங்களை தந்த பாடி துதி துதி ஆமென் ரோகங்களை தீர்த்தவரை துதி துதி இனிய ராகங்களை தந்த பாடி துதி சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் வல்லமைப்பர் glory glory சேனைகளின் கர்த்தர் ராஜா அந்த ராஜாவுக்கு பிள்ளை நீ துதி எல்லாரும் இணைந்தவர்களாக சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் வல்லமைப்பர் சேனைகளின் ராஜா அந்த ராஜாவுக்கு பிள்ளை நீ துதி துதி சோதனையில் தாங்கினாரே துதி துதி வேதனையில் தேற்றினாரே துதி துதி ஆமென் சோதனையில் தாங்கினாரே துதி துதி வேதனையில் தேற்றினாரே துதி துதி வியாதியிலே வைத்தியராம் துதி துதி உந்தன் வியாகுலத்தை தீர்த்தவரை துதி துதி ஆமென் வியாதியிலே வைத்தியராம் துதி துதி உந்தன் வியாகுலத்தை தீர்த்தவரை துதி எல்லாம் கைதட்டி சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் ஆமென் சேனைகளின் கர்த்தர் அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் 24 மணி நேரமும் போற்றப்படுகிறவர் ஆமென் 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் வல்லமைப்பர் வல்லமைப்பர் அந்த ராஜாவுக்கு பிள்ளை நீ துதி 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 இயேசுவை துதி 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 எல்லாரும் மனவாட்டியே சீயோன் குமாரத்தியே மகிழ்ந்த கைக்கூறு கர்த்தர் நம் நடுவிலே பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் ஆமென் கடந்த வாரம் முழுவதும் கண்ணி மணி போல் காத்தாரே ஆமென் பாடி துதி துதி இயேசுவை துதி துதி துதிக எல்லாரும் கைதட்டி பாடுவோம் எல்லாரும் விடுதலையோடு பாடுவோமா ஆவியில் நடனி பாடுவோம் ஆமென் 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 துதிகளே தேவனை துதி துதி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா எல்லாரும் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் ஹல்லேலூயா 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 வேதம் சொல்கிறது தேவன் ஆவியாய் இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று இயேசுவே விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார் ஹல்லேலூயா எவ்வளவு மணி நேரம் ஆராதிக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல எப்படி ஆராதிக்கிறோம் என்பதை பார்க்கிற தேவன் இயேசு கிறிஸ்து இதோ நம்மை படைத்த தெய்வம் உங்கள் அருகிலே இறங்கி வந்திருக்கிறார் உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் என் மகன் என்னை துதிக்கிறானா என் மகள் என்னை துதிக்கிறாளா என் சபை என்னை மகிமைப்படுத்துகிறானா என்று இயேசுவாங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார் ஹல்லேலூயா 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 எல்லாரும் அவரை மகிமைப்படுத்துவோமா இயேசுவாவை மகிமைப்படுத்த உங்களுடைய பலவீனங்கள் உங்களை விட்டு நீங்க இயேசுவாவை துதிக்க எல்லா கட்டுகள் கட்டவிழ்க்கப்படும்
இயேசுவை துதிக்க துதிக்க நம்முடைய எல்லா குறைகளை அவர் நிறைவாக மாற்றுவார். இயேசுவை துதிக்க துதிக்க அவருடைய அக்கினி அபிஷேகம் நம்மை நிரப்பி கொண்டிருக்கும். இயேசுவை துதிக்க துதிக்க சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். இயேசுவை துதிக்க துதிக்க நம்முடைய எல்லா தேவைகளை அற்புதமாய் சந்திப்பார். கடன் பிரச்சனைகளை நீக்குவார். வருமானங்களை ஆசீர்வதிப்பார். வேலைகளிலே ப்ரமோஷனை தருவார். உத்தியோகத்தை ஆசீர்வதிப்பார். கணவனை ரட்சிப்பார். மனைவியை ரட்சிப்பார். பிள்ளைகளை ரட்சிப்பார். நாம் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியான கிருபைகளை நமக்கு தருவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை உம்மை உணர்ந்து ஆராதனை உமக்கு, எல்லாரும் கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஏழு குத்து விளக்கே மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்த சேர்க்காமே. ஏழு குத்து விளக்கே மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை அவருக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு. தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. அவரை ஆராதிக்கிற நேரத்திலே தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நடத்துகிறார். கர்த்தருடைய நாளில் என்ற வார்த்தைப்படியாக வந்திருக்கிற எல்லாரையும் நடத்துகிறார். ஆராதனை அவருக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன் மகிமை, மகிமை உங்களோடு இயேசுவுக்கு நன்றி. 24 மணி நேரம் போற்றப்படுகிறவரே, பரலோகத்தில் சித்தம் செய்யப்படுகிறது போல மனவாட்டியின் மூலமாக இந்த பூமியில சித்தம் செய்யப்படுவதாக. பாடும் பொழுது விடுதலை உண்டாகட்டும். ஆராதிக்கும் பொழுது விடுதலை. ஆராதனை அவருக்கு, ஆராதனை உமக்கு, பரலோக மகிமை, ஆராதனை உமக்கு. எல்லாரும் வாயை திறந்து, வாயை விரிவாய் திறந்து, உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லி இருக்கிறார். வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். இயேசுவா வாக்கு கொடுத்திருக்கிறார். உன் வாயை விரிவாய் திற. என் மகனே, என் மகளே, சிறு பிள்ளைகளே, வாலிபர்களே, பெரியவர்களே, உங்கள் வாயை திறவுங்கள். இயேசு இன்னைக்கு நிரப்பிதான் அனுப்புவார். சக்தினா மகிமையா நிரப்பிதான் அனுப்புவார். பரலோக பிரசன்னத்தால் நிரப்பிதான் அனுப்புவார். அவர் அபிஷேகம் இல்லாமல் இந்த உலகத்தை வாழ முடியாது. இயேசுவோட அபிஷேகம் இல்லாமல் பாவத்தை ஜெயிக்க முடியாது. இயேசுவோட அபிஷேகம் இல்லாமல் சாத்தானை ஜெயிக்க முடியாது. ஓ, அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. Receive the fire. Receive the presence of Jesus. In the name of Lord Jesus. இயேசுவா, இந்த இடத்தை நிரப்புங்கய்யா. உங்க பிள்ளைகளை நிரப்புங்கய்யா. உங்க பிள்ளைகளை உயிர்ப்பிங்கய்யா. உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, உங்களை ஆராதிக்கிற நேரத்திலே உங்களுடைய பிள்ளைகளை உயிர்ப்பியும். உங்களுடைய பிள்ளைகளை உயிர்ப்பியும். உமக்கு எல்லாரும் கரையை உயர்த்தி, பரிசுத்தமான கரையை உயர்த்தி
Hallelujah. Oh, மகிமை இறங்கி வருகிறது. Oh, glory. Hallelujah. Shamaladimi karadiriandala. Amaladu karadirimiyo shama. Ramandana maladimi kara. Laha karadirimiyo shamandana maladimiyama. Abakara hudari kara. Shatura maladimiandala. Rimandana maladimikara. Shamakara hudrimikara. Narimiyanda. Abakara hulavo lamandarama. Rimikara. Yeshuve. Rin varga. Yeshuva narapuga பெற்றுக்கொள்ள எல்லாரும் வாயை திறந்து பாடுங்க. இயேசு தம்முடைய மனுஷன் நரப்புக சக்தியின் மகிமை இறங்கி வருகிறது. Receive the fire. Receive the fire. Receive the holy power of Lord Jesus. Right now, இப்பொழுது எல்லாரும் நரப்புகிறார். அக்கினி இறங்கி வருகிறது. அக்கினி இறங்கி வருகிறது. வாயை திறந்து பேசுங்க. யாரும் வெட்கப்படாதீங்க. இயேசு உங்களோடு இடைபட விரும்புகிறார். இயேசு உங்களோடு இடைபட விரும்புகிறார். என் அன்பு சகோதரனை வாயை திறந்து பேசு. என் அன்பு சகோதரி வாயை விரிவாய் திறந்து பேசு. வெட்கப்படாதே. Glory, glory, glory. Shabakara hudrimi kalandara lavrimiyama. Shamandara ho rama ho ansara hudrimi kala. Lama lahkara biya tarimi kalandiya narakiya lama. Lama naratukappa. எல்லாரும் நரத்துங்கப்பா. அன்னை பாஷை இல்லாத பிள்ளைகள் இப்பொழுது இந்த கரம் தொடுவதாக இயேசுவின் நாமத்தாலே ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தாலே ஜெபிக்கிறோம். வல்லமை இறங்கட்டும். அக்கினி இறங்கட்டும். உச்ச தலைமுதல் உள்ள காவலிலும் receive the power. Receive the fire. உச்சிங்களா பெற்றுக்கொள்ளுங்க. 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 எனக்கு இயேசுப்பா சொல்லுங்க. இயேசுப்பா அபிஷேகத்தால் என்னை நிரப்பு. வல்லமையால் என்னை நிரப்பு. அக்கினியால் என்னை நிரப்பு. மகிமையால் நிரப்பு. மாட்சிமையால் நிரப்பு. இயேசுவின் அக்கினி எனக்கு வேணும். இந்த வாரம் முழுவதும் சாட்சியாய் வாழ உங்கள் அக்கினி எனக்கு வேணும் இயேசுப்பா. அக்கினியை போல வந்து அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. 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 அக்கினி போட வந்தவரே அக்கினி போடும் ஐயா. அக்கினி போட வந்தவரே அக்கினி போடும் ஐயா. எல்லாரும் சேர்ந்து அக்கினி போட வந்தவரே அக்கினி போடும் ஐயா. மாம்சமான யாவர் மேலும் மாம்சமான யாவர் மேலும் இன்று போடுமையா. இன்றே பற்றி இன்றே பற்றி எரியட்டும் மகிமையவே. இன்றே பற்றி எரியட்டும். இன்றே பற்றி எரிய அக்கினி போட வந்தவரே அக்கினி போட வந்தவரே அக்கினி போட மகிமை. எல்லாரும் நிரப்பப்பா. அக்கினி போட எல்லா மாயத்திலிருந்து விடுதலை ஆராதிங்க. அபிஷேகம் சகல விடுதலையும் குறிக்கும். சகல நகத்தை குறிக்கிறது. அக்கினி போட வந்தவர். வாலிபர்களே வாயை திறந்து இயேசு மகிமைப்படுத்துங்க. வாலிபர்களே எல்லாரும் வாயை திறந்து பாடுங்க. ரிமி சபா ஷபாக்கரா லமல ரிமி கரா அக்குரா ஹு ரிமி கரா ரமா ரஹு தரமல ரிமியோ ஷலாக்கியோ ரிமியப்பா ரி ஷபாக்கரா ஹத்து கரா ரிமியப்பா. சபை நிரப்புமையா. சபையை நிரப்புங்கப்பா. உடைய மனவாட்டி சபை உடைய ஆவியால் நிரம்பி இருப்பதாக. Glory, glory, oh glory, 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 glory. அக்கினி போட வந்தவரே அக்கினி. சபை பற்றி எரிகிறது. அக்கினி பற்றி எரிகிறது. அக்கினி போட வந்தவரே அக்கினி போடுமையா. உச்சிடுவே வல்லமையை இந்த நாளில்
கட்டவிழ்க்கப்படுவதாக. எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக. எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டவிழ்க்கப்படுவதாக. என் மகனே, என் மகனே, நீ ஒன்றுக்கு கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை சோதனைக்குரிய ஜெபத்தினால, வேண்டுதலினால, ஆராதனையினால அவருக்கு தெரியப்படுத்திக் கொண்டே இருங்க. இயேசுவின் வல்லமை வெளிப்படுகிறது. இயேசுவின் வல்லமை வெளிப்படுகிறது. இயேசுவின் வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. கட்டுகளை கட்டவிழ்க்கிற வல்லமை, உயிர்ப்பிக்கிற வல்லமை, உயிர் தொட்ட வல்லமை. Receive the fire. Receive the fire. Receive the fire. Glory, glory. எங்கள் மேலே ஒன்றிடுமே அக்கினியை. இந்த நாளில் எங்கள் மேல் வல்லமை ஒன்றிடுமே வல்லமையை. இந்த நாளில் எங்கள் மேலே ஒன்றிடுமே அக்கினியை. இந்த நாளில் எங்கள் மேல் வல்லமையோ வல்லமை வல்லமை சபை நிரப்புகிற தெய்வமே, வானத்தை பூமி நிரப்புகிறவரே, எங்கள் எல்லாரையும் நிரப்புகிறாயா. அபிஷேகம் பொங்கி வெளியிட்டது, அபிஷேகம் பொங்கி வெளியிட்டது. எல்லாரையும் கத்த நிரப்புகிறா. இந்த இடத்தை நிரப்புகிறா. ஒவ்வொரு அறைகளும் கத்த நிரப்புகிறா. மூளை பிடிச்சீங்க இயேசுவின் அபிஷேகமே. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. வல்லமை வல்லமை அபிஷேகம் அபிஷேகம் தூற்றுமே. பாடல் கொண்டு எழும்பிட. அல்லேலூயா 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 இயேசுப்பா உங்களுக்கு நன்றி. பிரசன்னத்துக்காய் உமக்கு நன்றி. வல்லமைக்காய் உமக்கு நன்றி. மகிமைக்காய் உமக்கு நன்றி. உலகளை நிரப்பினதுக்காய் உமக்கு நன்றி. நம்பிக்கை தந்தபடியால் உமக்கு நன்றி. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினபடியால் நன்றி. உலாவிக் கொண்டிருக்கிறபடியால் நன்றி. அசைவாடி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. நன்றி நன்றி உமக்கு நன்றி. எந்த சூழலுக்காக வாழ்வேன். மரணமானாலும் ஜீவனானாலும் மறு காரியங்கள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் பசியானாலும் பட்டினியானாலும் நிர்வாணமானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நான் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். நானும் என் வீட்டாரமோ வென்றால் எந்த சூழலும் உண்மை சேமிப்போம், எந்த நிலைமையிலும் உண்மை நேசிப்போம், உண்மை விட்டு பின்வாங்கவே மாட்டோம். சொல்லுவீங்களா இயேசுப்பா? எல்லாரும் வாய்த்து சொல்லுங்களா இயேசுப்பா? என்ன நடக்கிற தெய்வமே, உங்களுக்கு மாற்று கொடுக்கிறோம் ஐயா. எந்த சூழ்நிலையிலும் உண்மை விட்டு பின்வாங்குவது எங்களுக்கு தூரமாய் இருப்பதாக. என்ன நடந்தாலும் நடவாமல் போனாலும் நாங்கள் உண்மை விட்டு பின்திரும்பவே மாட்டோம். சொல்லுங்க, உமக்காக வாழுவோம், உமக்காக ஓடுவோம், உமக்காக பிழைப்போம்.
உமக்காக ஊழியத்தை செய்வோம். எங்களை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்ப மாட்டேன், நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இந்த துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் எல்லா அறிக்கை செய்ய ஆராதனை முடிப்போம். ஆமென். நான் நடந்திட்டால் இந்த துன்பமே வந்தாலும் சொல்லுவீங்களா? நான் பின் திரும்பேனே. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? நான் பின் திரும்பேனே. One last time எல்லாரும் நான் பின் திரும்பேனே. ஹalleluya. எல்லா கை தட்டி அவரை மகிமைப்படுத்துவீங்களா? எல்லா கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவீங்களா? இயேசுவா நம்மை நிரப்பி இருக்கிறார், இயேசுவா நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார், அவருக்காக வாழும்படியான கிருபைகளை தந்திருக்கிறார். இந்த வாரம் முழுவதும் இயேசு நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த போற கிருபைகளுக்காக, நம் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போற கிருபைகளுக்காக, நம்ம எல்லா தேவைகளை சந்திக்க போற கிருபைகளுக்காக அவர்கள் கரம் தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மாறி மாறி வாசிக்கும்படியே கொடுக்கப்பட்டுள்ள சங்கீதம் 95ஆம் அதிகாரம். சங்கீதம் 95ஆம் அதிகாரம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடையது, அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து உலகால் கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. வனாந்திரத்தில் போகும் சோதனை நாளில் போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீர்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்தேன். அவர் வழி போகிற இருதயமுள்ள ஜனங்களையும் சேர்ந்து வாசிப்போம். என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். ஆமென். வாசிப்புடைய கொடுக்கப்பட்ட வேத பாடம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் வரை. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள் வரை. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறு பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறு பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமா இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆகையால்
விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதலுக்கு ஏதுவான கல்லும் விழுகிறதுக்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாயிருந்து இடறுகிறார்கள், அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆமென். கரங்களை கூப்பி ஒரு மனதோடு ஏசப்பா ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா இந்த விண்ணப்பத்தை நீர் அறிவீராச்சா. அங்கே நாங்கள் வாரம் வாரம் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நீர் கேட்கிறவர்களை தருகிற தேவனாக இருக்கிறீர், தட்டும் போது திறக்கிற தேவனாக இருக்கிறீர் ராஜா. உங்கள் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவர். எங்கள் தெரிந்து கொண்ட தேவனீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறபடியால் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இந்த ஜெபத்தை நீர் கேளுங்கப்பா. இதோ இந்த வேலையிலையும் கர்த்தாவே எங்கள் தேசத்துக்காக வருகிறோம். எங்கள் தேசத்தில் மக்கள் எல்லாரும் ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட கிருபை செய்வீராக. ஒவ்வொரு ஜனமும் ஆண்டவரே தேவனை நோக்கி கூப்பிடத்தக்க ஆண்டவரே அப்பா புத்திர சிகார அவர்களுக்கு தர வேண்டுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதோ இந்த வேலையிலும் ஆண்டவரே எங்கள் சபைக்காக ஆண்டவரே அப்பா ஒரு இடத்தை நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர், அதை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள இதோ இந்த வேலையை நாங்கள் கேட்கிறோம் கர்த்தாவே. அது எந்த இடத்துல இருக்கிறது, எப்படி வாங்கணும், அது எப்படி நாங்கள் வாங்கி கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ராஜா. ஆண்டவரே அப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அதை சுதந்திரித்தோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. எங்கள் விசுவாசத்தை நீங்கள் அதிகரிக்க வர்த்திக்க செய்வீராக ராஜா. ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. உடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீ தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அநேக கொள்ளையான ஆத்துமாக்கள் எங்களுக்கு தாங்க ராஜா. ஆண்டவரே உடைய உண்மையான சத்தியத்தை மேய்ந்து கொள்ள எல்லா ஜனங்களும் ஆண்டவரே தேவனை நோக்கி மன்றாட கிருபை செய்வீராக ஆண்டவரே. எல்லா பொருளாதார தேவைகள் பண தேவைகள் என் தேவன் சந்திப்பீராக அப்பா. எங்கள் சபைக்கு நல்ல ஒரு டிவியை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. அநேக நாட்களை நாங்கள் கேட்டது ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்டோம், அதற்கு நன்றி ராஜா. அப்பா இன்னும் ஆண்டவரே இருக்கிற எல்லா ஆண்டவர் தேவைகளின் அறிவி ராஜா. ஆண்டவர் நல்ல ஒரு கேமரா, வீடியோ கேமரா வேணும் ஆண்டவரே, ஒரு நல்ல ஒரு பேடு வேணும் ஆண்டவரே. உம்முடைய துதித்து பாட தேவன் கிருபை செய்வீராக அப்பா. அப்பா எங்கள் பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க அப்பா. இந்த பிள்ளைகளோட இந்த சபைக்கு ஒரு தூண்களாய் ஒவ்வொரு தூண்களாய் எழுப்புவீராக ராஜா. அந்த பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற தாளந்துகளை தேவனுக்காக மாத்திரம் பயன்படுத்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துவீராக ராஜா. இந்த கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை வசனத்தை சொல்லும் போது ஆண்டவரே அவைகளை உட்கொண்டு அவர்களின்படி நடக்க கிருபை செய்வீங்கப்பா. இந்த கரங்களுக்கு ஒப்பு கொடுக்கிற மாதிரி மீதியான நேரம் முழுவதும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Praise Lord. Amen. Hallelujah. இப்பொழுது நான் அக்காவும் அடிமையுமாக சேர்ந்து ஒரு பாடலை பாடப்போகிறோம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை, சொன்னதை அவர் செய்யும் வரை அவர் நம்மை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காய்
என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. என் நிந்தனை நிரந்தரம் இல்லை என்றீரே. நான் இழந்ததை திரும்பவும் தருவேன் என்றீரே. சொன்னதை செய்யும் வரை அவர் நம்மை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் நம்மை கைவிடுவதில்லை. கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் நமக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் நமக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். 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 சொன்னதை செய்யும் வரை அவர் நம்மை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் நம்மை கைவிடுவதில்லை. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் நமக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. ஹல்லேலூயா. ஆமென். நாத்துமா கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கிறது. சங்கீதம் 25:1. கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், ஜெபத்தை ஏற்றுக் கொள்வார். சங்கீதம் 6:7. இஸ்ரவேலுக்கு தேவனை கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவருக்கு ஆனசையாக அவர் பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. உமாவும் ஆனால் ஜீசஸ், ஐ லவ் யூ ஜீசஸ். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சியை அடைய. சங்கீதம் 23:1. இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் சோதரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தெய்வம். ஆமென். ரோமர் 9:5. ராஜாத்தி பிள்ளின நாந்தோளும் தூட. ராஜாத்தி பிள்ளின நாந்தோளும் தூட. ராஜாத்திடா வாயாடி சின்சான் சண்டை போடும் சக்கிச்ச. நாயிலே எவலில்ல இயேசுவின் செல்ல பிள்ளை, ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளை, அம்பாக வாந்திப்போமே. வாயாடிச்சு கிருபா 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 கிருபா. வாயாடிச்சின் சண்டை போடும் சக்கிச்சா. நாயிலே இயேசுவின் செல்ல பிள்ளை, ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளை, அம்பாக வாந்திப்போமே. சோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, ஜெபத்துக்கு ஆண்டவரே அப்பா, நீங்கள் பிள்ளைகளை அப்பா நீங்கள் எடுத்து பயன்படுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உண்மை துதிக்கிறோம்ப்பா அப்பா. பிள்ளைகள் ஆசீர்வதித்து அப்பா உங்கள் நாமத்தை ஆண்டவரே பிரஸ்தாபப்படுத்துகிற இடத்துல அப்பா அந்த பிள்ளைகள் அப்பா நீங்கள் மேலும் மேலும் உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா பிள்ளைகள் இருதயத்தில் வசனங்கிற விதையை நாங்கள் விதைச்சிருக்கோம்ப்பா. அது அப்பா பல மடங்கு 100 விதையா அப்பா ஆண்டவரே அறுவடை செய்ய நீங்கள் கிருபையை கொடுக்கும்படியாக இந்த வேலையில் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல ஆண்டவரே
ஆண்டவரே உங்களுக்கு ஏற்ற பிள்ளைகளா நல்ல அப்பா ஆவிக்குரிய பிள்ளைகளா இந்த பிள்ளைகள் வளரவும் தகப்பனே அப்பா பரிசுத்தமான பிள்ளைகளா தன்னைத்தானே அப்பா வசனத்தினால காத்துக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளா இந்த பிள்ளைகள் வளரவும் அப்பா இந்த பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவரே எடுத்து பயன்படுத்தும்படியாக இந்த வேலையில் ஜெபிக்கிறோம் ராஜா அப்பா ஆமென் அல்லேலூயா ஏசப்பா ஆண்டவரே காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் என் தேவன் ஆசீர்வதி தரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா அப்பா மனதார கொடுக்குறவங்களுக்கு அப்பா ஆண்டவரே ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களேப்பா ஆண்டவரே அப்பா உங்கள் கரங்களெல்லாம் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா அப்பா ஆண்டவரே அன்னைக்கு 7 அப்பா 1 ரூபா கொடுத்தாலும் ஆண்டவரே அதை தான்ப்பா நீங்கள் பெருசாக நினைத்தீங்க அப்பா உங்களுக்கு பணம் பெருசு இல்லைப்பா ஆண்டவரே கொடுக்குற இருதயத்தை தான் பார்க்குறீங்க ராஜா ஆண்டவரே அந்த இருதயத்தை அப்பா எப்படி கொடுக்குறாங்கன்னு மட்டும்தான்ப்பா பார்க்குறீங்க ஆண்டவரே அந்த இருதயத்தை அப்பா என் தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே பல மடங்கு உயர்த்தும்படியாக அந்த வேலையில் ஜெபிக்கிறோம்ப்பா அப்பா செய்தி கொடுக்குற தாசனை கூட அப்பா நீங்கள் மறைத்து வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா அப்பா எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற வண்ணாவை ஆண்டவரே நாங்கள் உட்கொண்டு அப்பா அதன்படி நடக்க எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு கிருபையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா அப்பா நாங்கள் கேட்குற வண்ணமா மட்டும் இல்லைப்பா அதன்படி செயல்படுகிறவர்களா எங்களை நீங்கள் மாற்றும்படியாக இந்த வேலையில் ஜெபிக்கிறோம் ராஜா அப்பா ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்கப்பா பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாமே ஆகும்னு சொன்னீங்களே உங்களோட வார்த்தையை கொண்டு எங்களை பலப்படுத்தும்படியாக இந்த வேலையில் ஜெபிக்கிறோம் ராஜா அப்பா அந்த வார்த்தையை நாங்கள் உட்கொண்டு உண்டு அப்பா அதிகப்படியாக அப்பா நாங்கள் வார்த்தையை விட்டுட்டு போகக்கூடாதுப்பா அந்த வார்த்தையை வீட்டில் ஆண்டவரே நாங்கள் தியானிக்கவோ அதன்படி நடக்கவோ எங்களுக்குள்ள மாம்சத்தின் கிரியைகளை ஆண்டவரே அழித்து போடக்கூடியவர்களா எங்களை நீங்கள் மாற்றும்படியாக இந்த வேலையில் ஜெபிக்கிறோம் ராஜா உங்கள் வல்லக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமென். நம்ம எல்லாரும் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். ஆமென். அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். கர்த்தர் இந்த வார்த்தை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. நம்முடைய தேவன் குடும்பங்களை தழைக்கும்படி செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் இந்த உலகத்திலே முதலாவதாக ஒரு அமைப்பை அவர் உருவாக்கினார் என்றால் அது குடும்பம் என்கிற ஒரு அமைப்பை தான் முதல்ல அவர் உருவாக்கினார். அல்லேலூயா. அதை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்து பாருங்க. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் ஆமென். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி போதும். இங்கே அழகா அந்த வசனம் சொல்லுது பாருங்க. பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் முழு குடும்பத்துக்கு உரிய நாமக்காரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் எப்படி அந்த குடும்பத்தை இணைக்கிறார் பாருங்க. பரலோகத்தையும் அவர் எப்படி தான் பாவிக்கிறாரு, அதை ஒரு குடும்பமாக தான் அவர் உருவாக்கி வச்சிருக்காரு. பூலோகத்தில் இருக்க நம்ம எல்லாரையும் எப்படி தான் வச்சிருக்காரா, ஒரு குடும்பமாக தான் வச்சிருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் நம்ம பார்த்துன்னா சொல்ல சகோதரர்கள் சகோதரிகள்னு சொன்னார். நம்ம எல்லாம் ஒரே சரீரத்தினுடைய அவயங்களாக இருக்கிறோம், நாம் எல்லாம் ஒரே வீட்டாராக இருக்கிறோம் என்று சொல்லி வேதத்தில் நீங்கள் அநேக இடங்களில் நம்ம பார்க்க முடியும். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இந்த பூமியில் இருக்கும்போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வீட்டில் இருக்கலாம், ஒவ்வொருத்தர் ஒரு வேலையை செய்யலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம எல்லாரையும் எப்படி தான் பார்க்குறாரு, ஒரு குடும்பமாக தான் பார்க்குறாரு. அல்லேலூயா. அதனால தான் அவர் சொன்னார், என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவங்களை யாருன்னு சொல்கிறாரு, அவங்களே எனக்கு தாயும் அவங்களே எனக்கு சகோதரனும் சகோதரிகளுமா இருக்கான்னு சொல்ல. நல்லா கவனிச்சு பாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு என்ன சுட்டி காட்டப்படுது? ஆண்டவர் ஒரு குடும்பம் என்ற அமைப்பை அவர் அப்பொழுதிலிருந்தே துவக்கத்திலிருந்தே இன்றைக்கு வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, அதை உறுதிப்படுத்தி அதை கண்டினியூ பண்ணுறாரு பாருங்க. அதுதான் ஆண்டவருடைய கிருபை. ஆனால் இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த குடும்பத்தை குறித்து நம்ம இன்னும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குடும்பமானது ஒரு அஸ்திபாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னது?
ஒரு அஸ்திபாரம். நம்ம எப்படி ஒரு கட்டடத்துக்கு அந்த பில்லர் அஸ்திபாரமாக இருக்கிறதோ, ஒரு சேருக்கு 4 கால்கள் அஸ்திபாரமாக இருக்கிறதோ, அதே போல் ஒரு தனி மனித வாழ்க்கைக்கு அஸ்திபாரமாக இருக்கக்கூடியது எதுன்னா குடும்பம்தான். அல்லேலூயா. அந்த குடும்பத்தில் இருக்கிற கணவனாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், பிள்ளைகளாக இருந்தாலும், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பில்லர் தான். அதில் எந்த பில்லர் ஆட்டம் கண்டாலும் ஒட்டுமொத்த குடும்பம்ன்ற ஸ்ட்ரக்சர்னா உடையும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த குடும்பத்தை குறித்து நம்ம கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் காலமாக காரியங்களை அவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு சொல்லிக்கொண்டே வரார். அதன் அடிப்படையில் இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம், நம்ம குடும்பத்தை அவர் தடைக்க பண்ணுகிற ஒரு தேவன், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன், குடும்பத்தை உருவாக்குகிற தேவன், குடும்பத்தை கட்டி எழுப்புகிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கை நல்லா இருந்தா அவனோட குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குன்னு அர்த்தம். அவனுடைய குடும்ப வாழ்க்கை நல்லா இருந்தா அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் எப்படி தான் இருக்கும், நல்லா இருக்கும். அவனால கூடப்படுகிற அந்த சபை கூடுதலும் எப்படி தான் இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ நல்லா கவனிங்க, ஒரு குடும்பம் உடைக்கப்படும் போது, ஒரு குடும்பம் சிதறடிக்கப்படும் போது, சிதைக்கப்படும் போது, அது தனி மனிதனையும் பாதிக்கிறது, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பாதிக்கிறது, அது சபை கூடுதலையும் பாதிக்கிறது. அல்லேலூயா. அதனால குடும்பத்தை குறித்து நாம் கவனமாக இருந்து செயல்படணும். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். வேதத்தில் பாருங்க, 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பக்கம் 288, புதிய ஏற்பாடு. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவ்விசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். ஆமா, நல்லா கவனிங்க. ஒவ்வொருத்தரும் நம்ம செய்ய வேண்டியது என்னவா, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமா தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால். அப்படின்னா என்ன, நம்ம குடும்பத்தை கவனிக்கணும், நம்ம பிள்ளைகளை கவனிக்கணும். நம்ம கணவன் என்ன பண்ணுறாரு, நம்ம மனைவி என்ன பண்ணுறாங்க, என் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, என் குடும்பம் ஒழுங்காக சீராக போகுதா, என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என் பிள்ளைங்க எல்லாம் சரியாக இருக்காங்களா, நாங்கள் ஒழுங்காக கர்த்தருக்குள்ளே இருக்கிறோமா, ஒழுங்காக கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை என்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணோம், ஒரு கவனத்தை குடும்பத்தின் மேலே செலுத்தணும். நீங்கள் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே குணசாலியான ஸ்திரீயை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கும். அந்த குணசாலியான ஸ்திரீ என்ன பண்ணுறா, அதிகாலமே எழுந்து தன் வீட்டார் அனைவருக்கும் அவர் என்ன பண்ணுறா, எல்லா விஷயத்தையும் செய்கிறத பார்க்க முடியுது. தன் வீட்டு காரியம், அதில் குறிப்பாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது, எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி அவள் கவனமாக இருந்தான்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. நல்லா யோசித்து பாருங்க. அப்போ இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அந்த கவனம் நமக்கு தேவை. அந்த கவனம் நமக்குள்ளே இருந்தால் தான், அந்த குடும்பத்தை பாதுகாக்கிற ஒரு காரியம் நமக்குள்ளே இருந்தால் தான், குடும்பத்தினுடைய காரியங்களை நாம் உடையாமல் பார்த்து கொண்டாதான் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நீங்கள் சபைக்கு வரீங்க, நல்லா வேதத்தை தூக்கிட்டு வரீங்க, ஆனால் உங்களை பார்த்து பக்கத்து வீட்டில் இருக்கவங்க, இவங்கெல்லாம் நல்லா ஜெபிக்கிறாங்க ஸ்தோத்திரம், நல்லா பைபிள் வாசிக்கிறாங்க ஸ்தோத்திரம், ஆனால் பிள்ளைங்க தான் சரியா இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? அல்லது பிள்ளைங்க ஒழுங்காக சபைக்கு வராங்க, பிள்ளைங்க ஒழுங்காக ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்காங்க, அப்பா குடிச்சிக்கிட்டு அம்மா வேறு மாதிரி நடந்துக்கிட்டு இருந்தால் அந்த குடும்பத்தை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? யோசித்து பாருங்க. அவங்க கேட்குற கேள்வி, அவங்கள நம்ம பேசுகிற வார்த்தைங்க அப்படியே நமக்கு எப்படி இருக்கும், அப்போவே கயிறில் தொங்குற மாதிரி தான் நமக்கு இருக்கும். அல்லேலூயா. அப்படி தான் இருக்கும். ஆனால் அதனால தான் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, குடும்பத்தின் மேலே நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொருத்தரும் கவனிச்சு, அப்பாவுக்கு தான் அந்த பொறுப்பு அப்படின்னு மனைவி தட்டி கழிக்கக்கூடாது, மனைவிக்கு தான் இந்த பொறுப்புன்னு அப்பா தட்டி கழிக்கக்கூடாது, பெற்றோருக்கு தான் இந்த பொறுப்பு அப்படின்னு பிள்ளைகள் தட்டி கழிக்கக்கூடாது. ஏன், எல்லாரும் சேர்ந்த அமைப்பு தான் இது குடும்பம். அப்போ நல்லா கவனிங்க, இதில் எல்லாருக்கும் பங்கு இருக்குது. அப்பாவுக்கும் பங்கு இருக்குது, அம்மாவுக்கும் பங்கு இருக்குது, பையனுக்கும் பங்கு இருக்குது, பொண்ணுக்கும் பங்கு இருக்குது. உங்கள் வீட்டில் ஒருவேளை மாமனார் மாமியார் இருந்தால் அவங்களுக்கும் பங்கு இருக்குது, எல்லாருக்குமே பங்கு இருக்குது. இந்த குடும்பன்ற காரியம் ஆசீர்வாதமாக இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. இதை தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்க, ஒரு குடும்பத்தை குறித்து இன்றைக்கு நம்ம விஸ்தாரமாக பார்ப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பழைய ஏற்பாடில் 387 பக்கம்.
சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான். சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். ஆமா, இங்க ரெண்டு குடும்பத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னு தாவீதின் குடும்பம், இன்னொரு குடும்பம் யாரு? சவுலோட குடும்பம். நல்லா கவனிங்க. ஒரு குடும்பம் பலத்து கொண்டே போகுது, ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே போகுது, ஒரு குடும்பம் விருத்தி அடைஞ்சுக்கிட்டே போகுது, ஒரு குடும்பம் உயர்த்தப்பட்டுக்கிட்டே போகுது. ஆனா ஒரு குடும்பம் தாழ்த்தப்பட்டுக்கிட்டே போகுது, சிதைக்கப்பட்டுக்கிட்டே போகுது. அது ஒன்றும் இல்லாம ஆகுது. இது அழகா ஆண்டவர் காட்டுறாரு. அப்ப சவுலின் குடும்பம் என்ன ஆச்சு? பலவீனப்பட்டு போச்சு. ஆனா தாவீதோட குடும்பமும் எப்படி ஆச்சான்? அது பலத்து போனதாக வேதம் காட்டுகிறது. அப்போ இந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சவுலுடைய குடும்பம் இன்னைக்கு பலவீனமா ஆனதுக்கு காரணம் என்ன? அதுல என்ன மறைந்து இருக்கிறது? ஒருவேளை இன்னைக்கு நாமளும் சவுலை போல தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சவுல் எப்படி அழகா கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான், அழகா கர்த்தரால ஒரு ராஜாவாக உயர்த்தப்பட்டான், கர்த்தரால அவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டது, அதுல ஒழுங்கா தான் ஓடினான். ஆனா அவனுடைய முன்னிலைமை காட்டில அவனுடைய பின்னிலைமை எப்படியா இருந்தது? ரொம்ப மோசமாக இருந்தது. அதுக்கு காரணம் என்ன? அவன் குடும்பம் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? பலவீனப்பட காரணம் என்ன அப்படி என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஏன் அப்படின்னா எல்லாமே திருஷ்டாந்தரங்களாக எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் நமக்கு திருஷ்டாந்திரம், ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையை நமக்கு திருஷ்டாந்திரம். இந்த திருஷ்டாந்தங்களை கவனிக்காமல் நம்ம போனால், இப்போ ரோட்டில் நீங்கள் பயணித்துக்கிட்டே இருக்கீங்க, இந்த இடத்துல ஆபத்தான வளைவு இருக்கு அப்படின்னு ஒரு எச்சரிக்கை பலகை இருக்கும். அந்த எச்சரிக்கை பலகை நீங்க கவனிக்காம நீங்க பாட்டு பயணம் செய்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமா? இந்த இடத்துல ஒரு வேகத்தடை இருக்கு அப்படின்னு போர்டு இருக்கு, அதை கவனிக்காம போனா, இந்த இடத்துல மிருகங்கள் கிராஸ் பண்ணும், அதை கவனிக்காம போனா, யோசித்து பாருங்க. அப்போ இதெல்லாம் எதற்காக? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம இடறி போயிடக்கூடாது, நாம ஒன்றும் இல்லாமல் ஆயிடக்கூடாது. சத்துரு பல வகையில நமக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக போராடி கொண்டு இருக்கிறான். அவனுடைய கண்ணியில் இருந்து, அவனுடைய வலையில இருந்து நாம நம்மை எப்படி தப்புவித்துக் கொள்வது, இதுதான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். அப்ப இன்னைக்கு சவுலுடைய குடும்பம் வீணா போனதுக்கு காரணம், ஒன்றும் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, வாசிப்போம். லூக்காவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 13:11, புதிய ஏற்பாடு பக்கம் 103. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். ஆமே, நல்லா கவனிங்க. அந்த சவுலுடைய குடும்பம் ஒன்றும் இல்லாம போனதுக்கு காரணம் என்ன? அழகா சொல்லப்பட்டது. சவுலுடைய குடும்பம் பலவீனப்பட்டு போனது. அந்த பலவீனப்பட்டு போனதுக்கு காரணம் என்ன? அவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்த அந்த பலவீனத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிக்கு அவன் இடம் கொடுத்ததுனால அந்த பொல்லாத ஆவி என்ன பண்ணுமா? அது எந்த சூழ்நிலையில உன்னை தலை நிமிரவே பண்ணாது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன பண்ணும்? பலவீன ஆவி ஒரு மனுஷனை பிடிச்சிச்சுன்னா அவனை குடும்பத்தை பிடிச்சதுன்னு அர்த்தம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த குடும்பத்தில் அது வந்துருச்சுனாலே, அது எந்த ஒரு மனுஷனோட வாழ்க்கையில வந்துட்டுனா, அது புருஷனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், யாருக்குள்ள அந்த பலவீன ஆவி வந்துட்டாலும் வசனம் சொல்லுது அந்த குடும்பம் தலை தூக்கவே தூக்காது. அல்லேலூயா. தலை நிமிர்ந்தாள் அந்த சகோதரி. 18 வருஷமா அவ எப்படிதான் இருந்தா? கூனியா தான் இருந்தா. அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாரும் உயர்த்தப்படுறாங்க, அவன் மட்டும் எப்படி தான் போயிட்டு இருந்தா? தாழ்ந்து தான் போய்கிட்டு இருந்தா. அவன் மட்டும் குறைவுள்ளவளாவே இருந்து கண்டு இருந்தா. அவளால் கர்த்தரை உரிமையோட ஆராதிக்க முடியல, விடுதலையோட ஆராதிக்க முடியல. எல்லாரும் ஆசீர்வாதம் பெறாங்க, ஆனா அவளால் 18 வருஷமா பெற முடியல. சத்துருடைய போராட்டம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ சவுலுடைய குடும்பம் பலவீனப்பட்டு போக காரணம் என்ன? இந்த பலவீனத்தின் ஆவி அவனுக்குள்ளே கிரியை செய்ததுனால, அவன் குடும்பத்துக்குள்ளே கிரியை செய்ததுனால அந்த குடும்பம் பலவீனப்பட்டு போனது. அல்லேலூயா. இந்த பலவீன ஆவி ஒருவனுக்குள்ள வரும்போது, ஒரு குடும்பத்துக்குள்ள வரும்போது அது என்ன செய்யும் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, வாசிப்போம். முதலாவதாக அந்த குடும்பத்தை அது தாக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பலவீனப்படுத்துகிற ஆவி அவனுக்குள்ள வரும்போது அது என்ன பண்ணும்? குடும்பத்தை தாக்கும். அதுக்கு வேதத்தில் சவுலை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை 2 சாமுவேலின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஆசிங்க. பழைய ஏற்பாடு 389ஆம் பக்கம்.
சவுலின் குமாரன் யோனதானுக்கு 2 காலும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனதானும் மடிந்த செய்தி இஸ்ரவேலிலிருந்து வருகிற போது அவன் 5 வயதுள்ளவனாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனாள். அவள் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவி போசேத் என்று பேர். அவனுக்கு மேவி போசேத் என்று பேர். நல்லா கவனிச்சு பாருங்க. சவுலுடைய வாழ்க்கை எப்படி தடைக்கலையோ அதே போல அவனுடைய சந்ததி பாருங்க, ஒரே நாள்ல சவுல் செத்து போனான். அவனுடைய 3 குமாரர்கள் இறந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. சரி, அதோடு அந்த தலையெழுத்து முடிஞ்சுதான் பார்த்தா, அந்த போராட்டம் முடிஞ்சுதான் பார்த்தா, அவனுடைய சந்ததி அது தொடர்ந்து பாருங்க. கடைசியா இருக்கிற ஒருத்தன் யாரு? இந்த மோவி பேசத்து தான். அவனுடைய வாழ்க்கை எப்படி தான் ஆகிப்போச்சு? முடங்கி போன 2 காலம் என்ன ஆச்சு? முறிக்கப்பட்டாச்சு. அந்த முறிக்கப்பட்ட வாழ்க்கையோடு அவன் எப்படி போனா? முறிந்து போன வாழ்க்கை. அவனால் வாழ்க்கையில அடுத்தவனோட உதவி இல்லாமல் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில அவன் தள்ளப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. பலவீனப்படுத்த ஆவி வந்தா அதுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம்னா அந்த ஆவி சாதாரண வேலையை பார்க்காது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்? அபிஷேகத்தில் நிரம்புங்க, ஆவியில நிரம்பி கர்த்தரை துதிங்க. துதி எழும்பதான் உங்களால சத்துருவை மேற்கொள்ள முடியும். நல்ல கர்த்தருடைய நாமத்தை சொல்லி சொல்லி துதிக்கணும். நீங்க கர்த்தருடைய நாமத்தை சொல்லி துதிக்கலனா உங்களால எந்த ஆவியையும் மேற்கொள்ள முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அழகா உங்களுக்குள்ள வந்து கிரியை செஞ்சுட்டு அது பாட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு நம்மளை ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டு போயிடும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. கேட்டு திறந்துருந்தா நான் என்ன பண்ணும்? உள்ளார வரும். ஜன்னல் திறந்துருந்தா பூனையும் உள்ள வரும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதனால உள்ள வரக்கூடிய எல்லா விஷயமும் என்ன பண்ணும்? எதையா ஒன்றத்தை பண்ணிட்டு தான் போயிடும். நம்ம குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போயிடும். அப்போ நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நாம் நம்ம குடும்பத்தை பாதுகாக்கணும்னு நினைச்சா இந்த பொல்லாத ஆவியினுடைய கிரியைகள் நம்முடைய குடும்பத்தில் யார் மூலமாக கிரியை செய்யாதபடிக்கு நாம் என்ன பண்ணணும்? குடும்பமாக ஒப்பு கொடுத்து நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அதை நல்லா செய்யணும். இந்த சவுலுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி வந்தது. அந்த பொல்லாத ஆவியை கட்டளையிட்டது யாரு? ஏசப்பா தான் கட்டளையிட்டாரு. அப்போ ஏசப்பா ஒரு மனுஷனுக்கு பொல்லாத ஆவியை கட்டளையிட முடியும். ஏன்? நம்ம வழி சரியில்லை அப்படின்னா, நம்முடைய அணுகுமுறை சரியில்லைன்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நம்மகிட்ட இருக்குன்னா, எவ்வளோதான் எச்சரிப்பு கொடுத்தாலும், எவ்வளோதான் கர்த்தர் உங்களோட முகமுகமாய் பேசினாலும், ஊழியக்காரர் கொண்டு பேசினாலும், வார்த்தையை கொண்டு பேசினாலும், நான் இப்படி தான் இருப்பேன், நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு தான் அப்படின்னு சொல்கிற ஆட்களை என்ன பண்ணுவார்? நல்லா கவனித்து பார்த்தீங்களா? ஒரு பொல்லாத ஆவி வந்து அவனுடைய வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? நாசமாக்கிருச்சு. அல்லேலூயா. கர்த்தர் தான் கட்டளையிட்டாரு. அதை எடுத்து போடவும் அவரால் முடியும். ஆனால் அவன் அதுக்காக என்ன பண்ணலை? கர்த்தரை நோக்கி பார்க்கவே இல்லை. அவனுக்கு தேவைன்னா தற்காலிக ஒரு சுகம். அது ரொம்ப பிரச்சனை பண்ணும்போது மட்டும் யாராவது ஒரு ஆள் வந்து ஜெபம் பண்ணால் போதும். நல்லா கவனிங்க. நிரந்தர விடுதலை விரும்பாத ஒரு மனுஷன். அதுபோல தான் இன்றைக்கி நிறைய நேரங்களில் பலவீன ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துருச்சுன்னா அவங்களுக்குள்ள ஒரு நிரந்தர முடிவை நோக்கி அவங்களால பயணிக்கவே முடியாது. அவங்க எப்போவுமே டெம்பரவரி ரிலீஃபை தான் தேடுவாங்க. உடனே ஜஸ்ட் ஃபார் ரிலீஃப் இதுதான். ஆனால் கர்த்தர் கொடுக்கறது என்ன? நிரந்தர ஒரு தீர்வு. அப்போ அந்த நிரந்தர தீர்வை இன்னைக்கு பெற்றுக்கொள்ளணும்னா என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நமக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் அவசியம். இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வரும்போது, கர்த்தர் தம்முடைய வார்த்தை கொண்டு நம்மோடு கூட முகமுகமாய் பேசும்போது நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும், கீழ்ப்படியணும். அதுதான் ஆண்டவர் சொல்றார். அப்போ நீங்கள் கீழ்ப்படியலைன்னா அதனால சேதாரம் யாருக்கு தான்? நமக்கு தான். நம்மோடு கூட சேர்ந்து பாவம் நல்லா இருப்பாங்க ஒய்ஃபு, அவங்களும் பாதிக்கப்படுவாங்க. நல்ல பிள்ளைங்க கர்த்தர் கொடுத்துருப்பாரு பாருங்கள். அவ்வளோ பொல்லாத மனுஷன்தான். அவனுக்கு ஒரு நல்ல பிள்ளை யார் இருந்தான்? யோனதான் இருந்தான். தாவீதை இருதயத்தை போல உயிரை போல நேசித்த ஒரு சகோதரன் தகப்பனுடைய பொல்லாத ஆவியினுடைய கிரியில் சிக்கிக்கிட்டு அவன் குடும்பமும் என்ன ஆகி போச்சு? ஒன்றும் இல்லாமல் போச்சு. அவனுடைய பிள்ளை தான் இந்த மூவி பேசுது. தாவீது, ஆமாம், மேவி பேசுது, மன்னிக்கணும். அப்போது நல்லா கவனிங்க. அவன் தாவீது தன்னுடைய நட்பில் அவன் உண்மையுள்ளவனாக இருந்ததுனால யோனாதான் நிமித்தமாக அவன் என்ன பண்ணுறான்? நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடிய யாராவது ஒருத்தர் இருக்காங்க தேடி பார்க்கும்போது இந்த முடவனான இந்த மனுஷன் அவன் கையில் கிடைக்கிறான். அவனுக்கு அந்த தாவீது என்ன பண்ணுறான்? நன்மை செய்கிறான். ஆனாலும் அந்த நன்மை அவனுக்கு நிலைச்சி நின்றுதா பாருங்க. அவன் வேலைக்காரன் என்ன பண்ணிட்டான்? மொத்தத்தையும் சுட்டிட்டான். அல்லேலூயா.
இதுதான் அங்கே நடக்கிறது. ஏன் பலவீனப்படுத்த ஆவிக்கு இடம் கொடுத்தா அது ஒன்றுத்தையும் வைக்க, ஒரு ஆசீர்வாதத்தையும் வைக்காது, சுருட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ராஜாவாகவே கர்த்தர் உன்னை வச்சிருந்தா கூட நீ ஒன்றும் இல்லாத ராஜாவாக தான் இருப்ப. நீ ராஜாவுடைய குமாரனாக இருந்தால் கூட ஒரே நாளில் உன் வாழ்க்கை என்ன ஆயிடுது, தலைகீழாக மாறிடுது. இதுதான் இந்த சூழ்நிலை. அப்போ நம்ம நல்லா அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, இந்த பொல்லாத ஆவிக்கு நம்ம எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தா இந்த 18 வருஷமாக நிமிரக்கூடாத கூனியாக இருந்த அந்த சகோதரிய வாழ்க்கையில் எப்படி அந்த 18 வருஷம் எவ்வளோ பாடம் அனுபவிச்சிருப்பாங்க, எவ்வளோ வேதனை அனுபவிச்சிருப்பாங்க, எவ்வளோ காசு செலவு பண்ணியிருப்பாங்க, எந்தெந்த மீட்டிங்கெல்லாம் போயிருப்பாங்க. ஆனால் ஒன்று தெரியல, சவுலை போல இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, இருதயத்தை கடினப்படுத்தி தான் இருந்திருக்காங்க. இவங்க ஒழுங்காக தேவனை நோக்கி பார்த்தாலே விடுதலை கிடைக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பி, ஆமாம், தங்களோட பொல்லாத காரியங்களை விட்டு மனம் திரும்பி அவரை நோக்கி பார்த்தா என்ன நடக்கும், தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பாரு. நீங்கள் மனம் திரும்பினாலே உங்கள் தேசம் ஆசீர்வாதமாக இருக்குது. நல்லா புரியுங்க. ஒரு தனி மனித வாழ்க்கை சரியில்லைன்னா அது எங்கே வரைக்கும் அஃபெக்ட் பண்ணுது பார்த்தீங்களா? இன்னொரு வசனம் சொல்லுது, நீதிமான் நன்றாக இருந்தால் பட்டணம் களி கூறும். அப்போ நல்லா கவனிங்க, நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் தேசம் ஆசீர்வாதமாக இருக்குன்னு அர்த்தம். துன்மார்கர் ஆளும் போதும் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, தவிக்கிறாங்க, ஓடி ஒளிந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ நல்லா யோசனை பண்ணி பாருங்க. உங்கள் வாழ்க்கை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, உங்கள் குடும்பம், அதில் ஏற்படக்கூடிய தாக்கம் அது உங்கள் ஊரை பாதிக்குது, உங்கள் மாவட்டத்தை பாதிக்குது, மாநிலத்தை பாதிக்குது, தேசத்தை பாதிக்குது, உங்கள் சந்ததியை பாதிக்குது. நீங்கள் செய்கிற அவ்வளோ விஷயமும் என்றைக்கோ ஒரு நாள் பிறக்கிற ஒருத்தனையும் சேர்த்து பாதிக்குதுன்னா எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம், யோசித்து பாருங்கள். அப்போ இன்றைக்கி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியை ஒப்புக்கூடும். பாருங்கள், இந்த சிம்சோனை குறித்து வேத வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 25ஆம் வசனம், பக்கம் 325, பழைய ஏற்பாடு. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார். ஆமா, அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தரால் வல்லமையா பயன்படுத்தப்பட்டவன், கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்தின விதம் பயங்கரமானது. அவ்வளோ அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன், தெரிந்தெடுக்கப்பட்ட மனுஷன், ஆண்டவருடைய உண்மையான ஒரு பாத்திரமாக அவரால் எடுத்து பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன். இன்னைக்கு அவனுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அந்த பொல்லாத ஆவியுடைய கிரியைகளுக்கு இடம் கொடுக்கும்போது, சத்துருடைய கிரியைகளுக்கு இடம் கொடுக்கும்போது, சத்துருவுக்கு நம்ம வாசலை திறந்து கொடுக்கும்போது இந்த சிம்சோனம் போல தான் நம்ம என்ன ஆயிரும். ஆமாம், ஆளை பிறந்தவங்க என்ன ஆயிட்டாங்க, இப்போ மாவாட்ட போயாச்சு. அதான் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. 25ஆம் வசனம் வாசிங்க. இப்போ இப்படி அவர்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்கும்போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். நல்லா கவனிச்சிங்களா? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மாவரைச்சது போக இப்ப என்ன ஆயிட்டான், ஆமா, அவங்க எப்பெல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறான சத்துரு, அப்பெல்லாம் கொஞ்சம் இவனை என்ன பண்றான், கீ கொடுத்து டிக்கி 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 டிக்கின்னு ஆட வச்சு பார்க்குறான். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு கர்த்தருக்கு ஒழுங்கா நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்க வேண்டிய நாம நம்முடைய வாழ்க்கையில சரியா நடக்காத போது, சத்ருவுக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறி போகுது. உங்க குடும்பத்துக்காக உழைக்க வேண்டிய நீங்க, உங்க பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக நீங்க உழைக்க வேண்டிய நீங்க சத்ருவுக்கு மாவு அரைச்சு கொடுக்குறீங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அதை தான் நீங்கள் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அழகாக சொல்லப்படும். நீ நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து எடுத்துகிட்டு வர, ஆனால் எங்கே போடுற, பொத்தல் பையில் போடுற. அப்போனா அந்த பொத்தல் பை என்னது, உங்களுக்கு உரிய ஆசீர்வாதம் இல்லை. அதனால தான் நீ கஷ்டப்படு, வேற ஒருத்தன் அதன் பலனை அனுபவிப்பான். அதுதான் அதனுடைய அர்த்தம். அப்போ விழுந்த காசு யார் தான் எடுப்பா? ஆமாம், அதுக்கு ஒருத்தன் இருக்கான்ல. யோசனை பண்ணி பாருங்கள். ஆதாம்கிட்ட வந்து பிடுங்கணும் ஒருத்தன் இருக்கான் இல்லையா? அவன் என்ன பண்ணுவான், என்னை பணிந்து கொள்கிறவளுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன்றான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போது அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்கள், அழைக்கப்பட்ட நீங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள், நானும் நம்ம செய்ய வேண்டியது என்ன, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுல நாம் மிகவும் கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. அதில் நாம் காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் விட்டுடலாம், நாளைக்கு கை கொள்ளலாம், இந்த விஷயத்தை அதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிருவார். காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க, காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. பழைய ஏற்பாடில் தான் யோனா பின்னாடியே ஆண்டவர் போனார். ஆனால் புதிய ஏற்பாடு நிலைமை என்ன தெரியுமா? நீங்கள் அவர் கொடுக்கும்போது காற்று இல்லை, ரெடியாக இல்லைன்னா அடுத்து உங்ககிட்ட வராது உங்கள் டேன். அடுத்து என்ன ஆயிரும்,
அதுக்கு யார் ஆயத்தமாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட போயிடும். வெளிப்படுத்தின விசேஷம் அப்படி தான் சொல்லுது. 3ஆம் அதிகாரத்தில் அழகாக ஒரு சபையில் செய்தி கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கர்த்தருடைய அந்த கிரீடத்தை காத்துக்கொள்ள கவனமாக இரு. நீ காத்துக்கொள்ள கவனமாக இல்லைன்னா அது அடுத்தவங்களுக்கு பாஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், யோனா மாதிரி போயிட்டு நீ கப்பலில் படுத்துட்டு இருந்தால் உன்னை உழுக்கிறது, தட்டி கூப்பிடுறது, ராஜா தங்கம், அதெல்லாம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு அப்படி இல்லை. அல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் மாற்றிட்டார், எல்லா சூழ்நிலையும் மாற்றிட்டார். அதனால் நாம தான் இன்னைக்கு ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது அந்த இவனுடைய வாழ்க்கையில், சிம்சோனுடைய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, யாக்கோபுடைய வாழ்க்கையில் அதுதான் நடக்குது. யாக்கோபு விழுந்து விழுந்து ஜெபிக்கிறான், விழுந்து விழுந்து தரிசனம் பார்க்குறான், விழுந்து விழுந்து கர்த்தரோடு சஞ்சரிக்கிறான். அவனோடு போராடி அவன் என்ன பண்ணுறான், இஸ்ரவேல் என்கிற ஒரு மேலான நாமத்தை, ஆசீர்வாதமான நாமத்தை சுதந்திரித்து கொண்டான். ஆனால் அவன் பிள்ளை என்ன பண்ணான் தெரியுமா? ரூபனு அவனோட மறுமணி ஆட்டி கூட போய் தவறாக நடந்து கொண்டான். நல்லா யோசனை பண்ணிப்பான். சரி, இவர் தான் இப்படி இருக்காரு. அடுத்த பிள்ளை யூதா, அவர் என்ன பண்ணார்? ஆமாம், மருமகளோட போய் தவறான ஒரு காரியம். சரி, இவர் தான் இப்படி இருக்காரு. அடுத்து லேவி, சிமியோன் என்ன பண்ணாங்க? சமாதானமாக ஒரு ஊரில் போய் இருக்கலான்னு போனால் அந்த ஊரில் என்ன பண்ணாங்க? கத்தி எடுத்து வெட்டி விட்டாங்க. யாக்கோபுடைய காலம்லாம் எப்படி ஆகிப்போச்சு? அப்படியே திரியிற காலமாக, பரதேசியாக திரியிற, ஒரு சமாதானமாக, ஒரு அமெரிக்கா எங்கேயுமே இருக்க முடியல. வீட்டுக்கு வந்தால் ரூபனுடைய தொல்லை தாங்க முடியல. வெளியே போனால் உன் பையன் பாரு மருமகளோட தப்பாக நடந்துக்கிட்டான், அப்படி ஒரு தூஷணமான ஒரு பேச்சு. சரி, ஏதாவது ஒரு ஊரில் போயிருக்கலாம், இவங்க கை சும்மா இருக்க மாட்டேங்குது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு பிள்ளை நல்லா நேசித்த பிள்ளை, அவனையும் தூக்கிட்டு போய்ட்டு எங்கே எடுத்து போய் விட்டாங்க? எகிப்தில் எடுத்து போய் விட்டாங்க. நல்லா கவனித்து பாருங்கள். நீங்கள் பாட்டு நீங்கள் ஜெபிக்கிறேன் நான் பைபிள் வாசிக்கிறேன் அப்படின்னா கவனிக்காமல் விட்டுட்டா இப்படி தான் போயிடும். பொண்ணு என்ன பண்ணிச்சு? தீனாலே ஊரை சுற்றி தெரியும். ஆமாம், நம்ம இப்போ நல்லா நான் மட்டும் ஜெபிச்சா போதும், நான் மட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தா போதும் அப்படின்னு நினச்சா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை குடும்பம் எப்படி உடையுதுன்னு காட்டுறாரு பாருங்க. இதுதான் இப்போ நல்லா கவனிக்கணும். நம்ம எப்படி கர்த்தரை பிடித்து கொள்கிறோம், எப்படி கர்த்தருக்குள்ளாக வாழ்கிறோம், நல்லா யோசிங்க. அதனால் இன்றைக்கி குடும்பம்ன்ற அஸ்திபாரம் ஆட்ட காணும். நீங்கள் கட்டடத்துக்கு மேலே எது இடிஞ்சு விழுந்தாலும் சரி பண்ணலாம், ஆனால் அஸ்திபாரம் போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? வேறு ஒன்றும் பண்ண முடியாது, கீழே தான் விழும். திரும்பவும் பில்லர் கட்டி எழுப்பணும், திரும்ப அஸ்திபாரம் போட்டு தான் எழுப்பணும். நீங்கள் மேலே இருக்க ஒரு கல்லை உருவிடலாம், ஈஸியாக சரி பண்ணிடலாம், அந்த கல்லை திரும்ப கூட எடுத்து வச்சிடலாம். ஆனால் அஸ்திபாரம் போச்சுன்னா, ஆமாம், குடும்பம் போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பிள்ளை போனதுக்கப்புறம் ஐயா அம்மா அடிச்சுக்கிறதுனால பிள்ளையோட வாழ்க்கை சீரானதுக்கு பதிலாக கெட்டு போனதுக்கப்புறம் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் கதறி 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 அழுது என்ன பிரயோஜனம்? பிள்ளை கையில் இருக்கும்போதே காத்துக்கொள்ளலை, புருஷன் கையில் இருக்கும்போதே காத்துக்கொள்ள தவறிடும், மனைவி கையில் இருக்கும்போதே காத்துக்கொள்ள தவறிடும். சமீபமாக இருக்கும்போது அவனை கண்டித்து கரெக்டாக நடத்த வேண்டிய வழியில் நடத்தாமல் போகும்போது, என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, குடும்பம் உடையிறது இதனால தான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, குடும்பத்தை தடைக்க வைக்கிற தெய்வம் இன்றைக்கி நம்ம குடும்பத்துக்கு மேலே கவனம் செலுத்த சொல்கிறார். அவர் சொல்கிறாருன்னா ஏதோ ஒரு வகையில் சத்துருடைய போராட்டம் நம்மளை நோக்கி வருதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதில் நம்ம கவனமாக இருக்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் சொல்கிறார். இரண்டாவதாக, இந்த பொல்லாத ஆவி, இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது என்ன நடக்குது அப்படின்னா, அவனுடைய விசுவாசத்தை அது தாக்கும். என்னது? அவனோட விசுவாசத்தை தாக்கும். முதல்ல என்ன பார்த்தோம்? குடும்பத்தை தாக்கும் பார்த்தோம். ரெண்டாவது விசுவாசத்தை தாக்கும். நல்லா வாசிங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், புதிய ஏற்பாடு, பக்கம் 222. விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவனை சேர்த்து கொள்ளுங்கள். விசுவாசத்தில் பலவீனம், நல்லா கவனிச்சிங்களா? அந்த விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ விசுவாசத்தில் உங்களுக்குள்ள ஒரு பலவீனம் வந்துடும். நீங்கள் என்னதான் இங்கே இருந்து அபிஷேகத்தில் நிரம்பி ஆராதனை நடத்தினா கூட அந்த பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துட்டா அவன் என்னதான் பண்ணிக்கிட்டு இருப்பான்? அப்படியே சோர்வாக தான் இருப்பான். இங்கேயே கர்த்தர் அக்கினியாக நிரப்பினா கூட, அக்கினி ஸ்தம்பமாக வந்து நின்னா கூட, அவன் என்னவோ குளிர் பிரதேசத்தில் இருக்கிற ஒரு ஆள் மாதிரி கூலாக தான் இருப்பான். அல்லேலூயா. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இங்கே எல்லாருமே கர்த்தர் அப்படி செய்கிறார் இப்படி செய்கிறான்னு சொல்லி எழும்பி சாட்சி சொல்லுவாங்க, இவன் மட்டும் மந்தமாக தான் இருப்பான். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. செத்துப்போன கர்ப்பத்தை கூட ஆண்டவர் உயிரோடு எழுப்பி அந்த செத்துப்போன கர்ப்பத்திலேருந்து ஒரு வல்லமையான ஒரு குழந்தைய கொடுக்கிறாரு. அப்படி நீங்கள் சாட்சி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இவர் பாட்டு என்ன பண்ணுவார்? வெறும் கையை தட்டிக்கிட்டு அப்படியே தான் இருப்பார்.
நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த விசுவாசத்தை தாக்கக்கூடிய அந்த ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது, பலவீனப்படுத்துகிற காரியத்துக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது, ஒரு நாளும் உங்களால் விசுவாச பாதையில் நடக்கவே முடியாது. இதுதான் அங்கே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். நீங்கள் விசுவாசத்தில் வளரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட அந்த ஆவி என்ன பண்ணும்? விடவே விடாது, பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்கும். உங்களை விசுவாசத்தில் குறைந்து போகும். இங்கே எல்லாரும் அபிஷேகத்தில் நிரம்பி பாடுவாங்க, இவங்க ஏதோ ஒன்று பாடிக்கிட்டு இருப்பாங்க சோகமாக. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு ஆராதிக்கு பாட்டு எடுக்க சொன்னால் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏதோ ஒரு பாட்டு எடுப்பாங்க. இவங்கெல்லாம் ஒரு உற்சாகமாக கையை தட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க எப்படி தட்டிக்கிட்டு இருப்பாங்க? ஆமாம், மற்றவங்கள ஆவியை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி கையை தட்டுவாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கி நம்ம எல்லாரும் அழகாக ஒரு மனதோடு நடக்க வேண்டிய இடத்துல ஒரு ஆள் மட்டும் ட்ராக் மாதிரி போய்கிட்டே இருக்கும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்போ இன்றைக்கி இதுக்கெல்லாம் காரணம் என்ன? விசுவாசத்தை சத்துரு தொடுறான். சத்துரு தொடுறதுக்கு நம்ம இடம் கொடுத்துட்டோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெறும்போது அதை பார்க்குற நமக்கு என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இல்லையே, என் வாழ்க்கை சந்தோஷமாக இல்லையே அப்படின்னு நம்ம புலம்ப தான் செய்வோமே தவிர அதை பெற்றுக்கொள்ள நம்மளால் முடியவே முடியாது. காரணம் என்ன? இந்த ஆவி உங்களை விசுவாசிக்கவே விடாது. என்னதான் உங்களுக்கு கூப்பிட்டு ஆண்டவர் அற்புதங்கள் இவ்வளோ செய்கிறார், இப்படி செய்கிறார், அப்படி செய்கிறார், வேதத்திலிருந்து சொன்னாலும் ஜீவனுள்ள சாட்சிகளை எடுத்து சொன்னாலும் கூட உங்களோட வாழ்க்கையில் விசுவாசத்தில் ஒரு பில்டப் ஆகலை, ஒரு குரோத் ஆகலை அப்படின்னா உங்களோட வாழ்க்கையை நீங்கள் ஒரு வாட்டி பரிசோதனை நம்ம என்ன பண்ணி பார்க்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா. இது ஆண்டவர் சொல்கிறார். பாருங்கள், ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. பழைய ஏற்பாடு பக்கம் 475. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை மாவு ஒரு சேக்கலுக்கும், ஒரு மரக்கால் கோதுமை மா ஒரு சேக்கலுக்கும், 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமா, அதுக்கு ஒருத்தன் சொல்றான் பாருங்க. அடுத்து, அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே இதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். ஆண்டவர் இங்க ஜனங்க பாடாப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, சாப்பாடு இல்லாமல் ரொம்ப துக்கத்தோடு வேதனையோடு இருக்காங்க. கர்த்தருடைய ஊழியக்காரன்ட்ட வரும்போது அவன் கர்த்தர்கிட்ட வார்த்தையை பெற்றுக்கொண்டு அழகாக ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை சொல்கிறான். அதை கேட்டு மற்றவங்களாம் துள்ளி குதிச்சு, கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டால் எனக்கு ஒரு அற்புதம் செய்து விட்டார் என்று சொல்லி சந்தோஷமாக இருக்கும்போது ஒருத்தன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? வானத்து மதகுல திறந்தா கூட இதெல்லாம் நடக்காது. அவிசுவாச ஆவி என்ன பண்ணுது பாருங்க. அற்புதத்தை கர்த்தர் செய்ய போறாரு, வாக்கு கொடுக்குறாரு, அந்த வாக்கு கூட விசுவாசிக்க முடியல. இதுதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். கர்த்தர் உங்களோடு பேசும்போது, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வரும்போது அதை உங்கள் உள்ளத்தில் விசுவாசிக்க முடியாதபடிக்கு உங்கள் சூழ்நிலை இருக்குன்னா நாம் சரியாக நம்மளை கவனிக்க தவறிட்டோன்னு அர்த்தம். நமக்குள்ள வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கோன்னு அர்த்தம். ஏன்னா இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். உங்கள் இருதயத்தில் என்ன நிறைஞ்சிருக்கோ அதுதான் பேச்சா வரும். உங்கள் இருதயத்தில் நல்ல ஆவியாகிய பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்துருந்தா உங்கள் வாயில் விசுவாசம் அறிக்கை வரும். அதுக்கு பதிலாக உங்களுக்குள்ள பொல்லாத ஆவியுடைய கிரியை, இந்த பலவீனப்படுத்துகிற ஆவியுடைய கிரியைக்கு நம்ம இடம் கொடுத்துருந்தா அது நமக்குள்ள அவிசுவாசத்தை தான் கொண்டு வரும். நல்லா யோசித்து பாருங்க. இப்போ பேதுரு அவனை கூட்டிகிட்டு போய் ஏசப்பா குற்றச்சாட்டுற இடத்துல காய்பாவோட வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அது கொண்டு போகும்போது இவனை என்ன பண்ணுறான்? அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் மூலமாக உள்ளார போயிட்டான். உள்ளே போயிட்டு போகும்போது என்னெல்லாம் திங்க் பண்ணி போயிருப்பான், தப்பி தவறி கூட நான் ஏசப்பாவுடைய சீசன் எங்கேயும் சொல்லிடக்கூடாது இல்லை. ஏன்னா அவர் தலைவனையே பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவருடைய தொண்டர்கள் லெஃப்ட் கை ரைட்டு கை இன்னும் நம்மளை மட்டும் விட்டுருவாங்களா? அப்போ இவன் என்ன எவ்வளோ கேர்ஃபுல்லாக போயிருப்பான். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அவ்வளோ கேர்ஃபுல்லாக போயும் கூட அழகாக ஒருத்தி கண்டுபிடிச்சா, ஏய் உன் பேச்சு காட்டி கொடுக்குது. என்னதான் இருந்தாலும் ஒரு கர்த்தருக்குள்ள நடக்கிற பிள்ளைய எதாலும் தடுக்க முடியாது. அணை கட்டினா கூட தடுக்க முடியாது. அவன் எவ்வளோதான் முட்டுக்கட்டுப்பட்டு கவனமாக இருந்தாலும் அவனை அறியாமல் அவன் இயேசுவின் சீசன், இயேசுவோடு இருந்தவன்றது அவன் பேச்சு காட்டி கொடுத்தது பாருங்க. அதுதான் ஏன் அவன் இருதயத்தில் என்ன இருந்தது? ஏசப்பாவுடைய வார்த்தை. அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன இருக்குதோ அதுதான் வெளிப்படும்.
இன்னைக்கு விசுவாசம் நமக்குள்ள இருந்தா என்ன வரும்? விசுவாச அறிக்கை தான் நம்ம வெளிப்படுவோம். சூனமித்தியால பார்த்து தீர்க்கதரிசி கேட்டார். என்ன கேட்டாரு? எப்பா, நான் உனக்கு எதாவது செய்யணுமா? ராஜா கிட்ட ஏதாவது பேசணுமா? சேனாபதி கிட்ட ஏதாவது பேசணுமா? ஏதாவது பிரச்சனையா உனக்கு அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொன்னான்? என் ஜனத்தின் நடுவில் நான் சுகமா இருக்கிறேன். ஆனா கேஆர்சி என்ன சொன்னான்? அவங்க ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கு, அவங்க புருஷன் வயசானவர், அதனால அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஆனா அவ சொன்னால, ஆனா அவ கையில கடைசியில என்ன வந்தது? குழந்தை. எது இல்லாம இருந்ததோ அவ விசுவாசத்தோடு அறிக்கையிட்ட அந்த விசுவாசம் அவளுக்கு இல்லாததை கொண்டு வந்து சேர்த்தது. நிறைவானது உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்க குறைவெல்லாம் என்ன போயிடும்? ஓடி போயிடும். அப்ப நிறைவான அந்த விசுவாசத்துக்கு தடுக்கிற முதல் எதிரியா இருக்கிறதே இந்த பலவீனப்படுத்துகிற ஆவிதான். அதுக்கு இடம் கொடுத்துட்டால உங்களால விசுவாசிக்கவே முடியாது. விசுவாச வார்த்தைகள் உங்களுக்கு நேராக வரும்போது, வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு நேராக வரும்போது, கர்த்தர் கிரியை செய்கிற அந்த வல்லமை வெளிப்படும் போது கூட உங்களால் அனுபவிக்க முடியாம போகுதுன்னா நாம தற்பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில. அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம். இன்னொரு வசனத்தையும் நம்ம பார்ப்போம் பாருங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை பாருங்க. அவர்களுடைய அவ்விசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. ஆமா, என்ன செய்யலையா? அநேக அற்புதம் செய்யல. எல்லா இடத்துலயும் அவர் நிறைய அற்புதம் செஞ்சாரு. போன இடத்துலலாம் நிழல் பட்டுலாம் சுகமானாங்க, வஸ்திரத்தை தொட்டவங்களாம் சுகமானாங்க. ஒரு இடத்துல எழுதப்பட்டது அத்தனை பேரையும் அவர் சுகமாக்குனார், அத்தனை பிசாசையும் விரட்டினாரு. அவருடைய கீர்த்தி எங்கெல்லாம் பரவிச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சொந்த ஊருக்கு வந்தா என்ன நடந்தது? அவங்க அவிசுவாசத்தினால அந்த இடத்துல அவரால் கிரியை செய்ய முடியல. நல்லா தேவனாலேயே கிரியை செய்ய முடியாத அளவுக்கு அவனுக்குள்ள ஒரு அவிசுவாசத்தின் ஆவி வந்தா என்ன பண்ண முடியும்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்போ பொல்லாத ஆவி வந்தா உங்க பக்கத்துல ஏசப்பா முகமுகமா உங்களுக்கு தரிசனம் ஆனா கூட உங்களால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தயவு செய்து அதுதான் சொல்றோம், பொல்லாத ஆவிக்கு இடம் கொடுக்க கூடாது. எப்போதும் ஜெபிக்கணும், எப்போதும் ஜெப சிந்தையில் இருக்கணும். வேதத்தை வாசிங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு எந்த சூழ்நிலையிலும் முறிக்கப்படாதபடிக்கு கவனமாக இருங்க. எப்போதும் ஜெபித்துக்கிட்டே இருங்க, எப்போதும் அவரை துதிச்சுக்கிட்டே இருங்க, எப்போதும் அவரோடு பேசிக்கொண்டே இருங்க, சஞ்சரித்து கொண்டே இருங்க. அவரோடு ஐக்கியத்தில் நீங்கள் பெருகணும். ஏனோக்கோ போல அவரோடு சஞ்சரித்து 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 ஒரு நாளிலே அவரோடு கூட எடுத்து பல்ல கொடுக்குற அந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து செல்லணும். அல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் நம்மகிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆனால் மாறாக எவ்வளோதான் அற்புதங்களை கர்த்தர் கட்டளையிட்டாலும், எவ்வளோதான் அதிசயத்தை கட்டளையிட்டாலும் நம்மளால் பார்க்க மட்டும் தான் முடியுது, கேள்விப்பட தான் முடியுது. நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியல, நாம் அனுபவிக்க முடியலன்னா நம்ம கவனிக்கணும். நமக்குள்ள பலவீன ஆவிக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? இடம் கொடுத்துட்டோன்னு அர்த்தம். அல்லேலூயா. அன்னைக்கு அந்த சவுலோட குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்ன? இதுதான். தாவீது தன்னுடைய வயசில் சின்னவன், தன்னுடைய ஜூனியர் தான். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, அவனுடைய பூமிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, அவனுக்கு டிஃப்ரெண்ட். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அவ்வளோ சின்ன பையன். அவன் வர 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 விருத்தி அடைஞ்சிட்டே போகிறான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறாரு. ஆனால் இவன் கூட இல்லை. ஒரு கோலியாத்து சத்தத்துக்கே இவன் என்ன பண்ணிட்டான்? உள்ளார போய் கொட்டால உட்காந்துட்டான், கிடுகிடு கிடுக்குன்னு ஆடிக்கிட்டு. ஆனால் தாவீது என்ன பண்ணான்? ஒரு அபிஷேகம் பட்டப்பட்டவன் என்ன பண்ணான்? விசுவாசத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணான்? நீ யாரா எங்கள் ஏசப்பாவை துக்கப்படுத்துறதுக்கு? விருத்த சேதனம் இல்லாதவன் நீலாம் ஏமாத்துறோம் அப்படின்னு போய் விசுவாசத்தோடு போய் நின்னான். நல்லா யோசித்து பாருங்க. விசுவாச கண்கள் வேற, விசுவாச பார்வை வேற, அந்த விசுவாச பலனே வேற. நீங்க விசுவாசத்தோடு இருக்கும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனை உங்க தேசம்லாம் கலங்கி போய் இருந்தா கூட உங்களை அது தொடாது, அது உங்க அவிசுவாசத்தை அசைக்காது. மாறாக நீங்க அதை ஜெயிக்கிறவங்களா இருப்பீங்க, அது மேல நீங்க நடை போடுகிறவங்களா இருப்பீங்க. அதை நீங்க சுதந்திரித்து மேற்கொண்டு பலன் கொண்டு உங்க நாமத்தை, உங்களை உயர்த்தின கர்த்தருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்துகிறவங்களா இருப்பீங்க. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நாம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய விசுவாசமா அவிசுவாசமா எந்த பாதையில இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. மத்தேயு 17:20 வாசிங்க. அதற்கு இயேசு, உங்கள் அவ்விசுவாசத்தினாலே தான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொல்ல அது அப்புறம் போம். ஆமா, நல்லா கவனிங்க. சீசர்ல பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. சீசருங்க கேட்குறாங்க, எங்களால ஏன்பா முடியல, எங்களால ஏன் முடியல, நாங்க ஏன் இந்த இடத்துல தோத்து போயிட்டோம், எங்களுக்கு நீங்க அதிகாரம் கொடுத்தீங்களே, பிசாசு துரத்துற அதிகாரம் கொடுத்தீங்களே, ஆனா ஏன் என்னால இந்த பிசாசை துரத்த முடியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்ட்ரெயிட்டா ஆண்டவர் அடிக்கிறார். என்ன சொன்னார்? உங்க அவிசுவாசத்தினால தான். உங்க அவிசுவாசம் வந்தா பிசாசை
துரத்த முடியாது, குடும்பத்திலேருந்து துரத்த முடியாது. நல்லா கவனிங்க. அப்போ குடும்பத்தில் இருக்கிற அலக்கழிக்கிற இந்த போராட்டத்திலேருந்து விடுதலை பெறணும்னு நினச்சா இந்த அவிசுவாச ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அவிசுவாச ஆவி இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறோம். அதனால தான் சீசருங்க கேட்டாங்க, ஆண்டவரே எங்களுக்கு விசுவாசத்தை கொடுங்க, வர்த்திக்க பண்ணுங்க. அந்த தகப்பனு கூட கேட்டார், ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசத்தை நீக்கி போடுங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்போ நம்ம இன்னைக்கு அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்முடைய ஜபத்தில் ஒரு வீழ்ச்சி இருக்கா? வேத வாசிப்பில் ஒரு வீழ்ச்சி இருக்கா? பரிசுத்த வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சி இருக்கா? சபை கூடுதலை உங்களால் உற்சாகமாக கலந்து கொள்ள முடியலையா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களால் எழும்ப முடியலையா? நீங்கள் கவனித்து பாருங்க. நம்ம பலவீன ஆவிக்கு இடம் கொடுத்துருக்கோமா பாருங்க. சத்துருவை அந்த சவுலை வீழ்த்தினது போல சத்துரு இன்னைக்கு நம்மளை வீழ்த்துறதுக்காக அவன் காய்களை நகர்த்தி கொண்டு இருக்கிறான். அதில் கவனமாக இருந்து நம்மளை தப்புவித்து கொள்ளணும். இதுதான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிப்போம். மூன்றாவதாக அந்த சத்துருடைய பலவீனப்படுத்தும் ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்கும்போது அது மனசாட்சியை தாக்கும். எதை தாக்கும்? மனசாட்சி. முதல்ல குடும்பத்தை தாக்கும் பார்த்தோம். ரெண்டாவதாக விசுவாசத்தை தாக்கும். மூணாவது என்ன தாக்கும்? மனசாட்சியை தாக்கும். வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகிலும் இந்த அறிவு எல்லாரிடத்திலும் இல்லை. சிலர் இன்றைய வரைக்கும் விக்கிரகத்தை ஒரு பொருள் என்று எண்ணி விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சி பலவீனமாய் இருப்பதால். மனசாட்சி பலவீனமா இருக்கு. மனசாட்சி பலவீனமா இருந்தா என்ன செய்வான்? செய்யக்கூடாததெல்லாம் செய்வான். செய்யக்கூடியதை ஒன்றும் செய்ய மாட்டான், செய்யக்கூடாததெல்லாம் செய்வான். அங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பவுல் சொல்றாரு பாருங்க, அவன் விக்கிரகத்துக்கு படைச்சது கூட என்ன பண்ணுவான்? சாப்பிடுவான். ஆமாம், தேவன் விளக்குனதெல்லாம் என்ன பண்ணுவான்? ஆளாக நிற்பான். அங்கே தான் போய் நிற்பான் அவன் செய்யறதுக்கு. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இங்கே சவுல் என்ன பண்ணார்? நீங்கள் நல்லா பாருங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு சவுலுக்குள்ளே எவ்வளோ மாற்றங்கள் பாருங்கள். பக்கம் 352 பழைய ஏற்பாடு. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். ஆனாலும் பேலியாளின் மக்கள் இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல இருந்தான். ஆமா, அபிஷேகம் இருக்கும்போது யார் என்ன பேசினாலும் உங்க காதுல விழவே விழாது. அது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை டிஸ்டர்பே பண்ணாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. யார் என்ன பேசினாலும், என்ன பேலியாளின் மக்கள் பிசாசே உன் பக்கத்துல வந்து உட்காந்து பேசினா கூட அழகா லூத்தர் பார்த்து பிசாசை பார்த்து சொன்னாராம். பிசாசு ஏத்தாப்புல ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது ஏத்தாப்புல நிற்கும்போது மார்ட்டின் லூத்தரை பார்த்து பிசாசு சொல்லிச்சான், அப்படியே விகாரமாக நிற்கும்போது உங்கள் அக்காவை தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்படிப்பட்ட ஆளோட குடும்பம் நடத்தினாள். அதே போல் நம்ம ஆபிரகாம் லிங்கன் யார்? அவ்வளோ பெரிய பரிசுத்தவான். அவரோட மனைவி யோசித்து பாருங்க. அப்படிப்பட்ட ஆட்களோடலாம் வாழ்ந்தவங்களாம் இருக்காங்க. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது பாருங்க, காது கேளாதவன் போல இருந்தான். ஒரு அபிஷேகத்தில் நிறைந்த வாழ்க்கை இப்படி தான் இருக்கும். யார் என்ன சொன்னாலும், புகழ்ச்சியை பார்த்தாலும் அது காதில் கேட்காது, இகழ்ச்சியை கேட்டாலும் அது காதில் கேட்காது. ஏன்? கர்த்தர் என் கூட இருக்கும்போது இவன் என்ன நம்மளை பேசுறது, கர்த்தர் பார்த்துக்கொள்வார், ஓடிக்கிட்டே இருப்பான். ஆனால் இந்த பலவீனப்படுத்த ஆவிக்கு இடம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆச்சு தெரியுங்களா? இப்போ வாசிங்க 1 சாமுவேல் 18:7-8 வாசிங்க. அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறைமுறையாக பாடினார்கள். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அப்ப காது கேட்காத மாதிரி இருந்தவ இப்ப என்ன ஆயிப்போச்சு? ஷார்ப்பா கேக்குது பாருங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. அப்ப மனசாட்சியில ஒரு பலவீனம். அன்னைக்கு காது கேளாதவன் போல இருந்தான். பேலியாளின் மக்கள் பேசினாங்க. ஆனா இன்னைக்கு சொந்த ஜனங்க உன் கீழே வளர்ந்த ஒருத்தன் கத்தரை எடுத்து பயன்படுத்தும் போது, மகிழ்ச்சியா கத்தரை துதிக்கும் போது, அது உனக்கு விசனமா இருக்கு. உனக்கு 1000, எனக்கு உனக்கு 16000, எனக்கு 1000 அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள என்னாச்சு? அதுல இருந்து தான் அவனுக்குள்ள தாவீது மேல ஒரு கொலவெறி தாக்குதலுக்கு அவன் ஆளானான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ அபிஷேகம் குறைஞ்சி போச்சுன்னா இன்னைக்கு இதுதான் நடக்கும். சாதாரண பேச்சு கூட சில பேருக்கு பெருசா தெரியும். அபிஷேகம் குறைஞ்சி போச்சுன்னா, வல்லமை குறைஞ்சி போச்சுன்னா, கர்த்தரோடு சஞ்சரிக்கிற காரியம் குறைஞ்சி போச்சுன்னா அவனுக்கு சின்ன விஷயம் கூட பூதாகரமாக தான் தெரியும். அவனுக்கு பெருசாக தான் தெரியும். அவனை எங்கடா இவன் நம்மளை ஏதாவது பண்ணிடுவானா, அப்படியா இப்படியா தான் தெரியும்.
அவன் பாட்டு ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கான். நல்லா கவனிங்க. அவன் பாட்டு எங்கேயோ போயிட்டு இருப்பான். இவன் என்ன நினைப்பான், அது என்னை கடிக்க வருது, அது என்னை தீண்ட வருதுன்னுவான். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஆமாம், இதுதான் விசுவாசத்தை நீங்கள் அபிஷேகத்தில் குறையும் போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயம். ரெண்டாவதா அதே சவுலுடைய வாழ்க்கை இன்னொரு காரியத்தை பார்ப்போம். 1 சாமுவேல் 28:3 வாசிங்க. 28:3. சாமுவேல் இதற்கு முன்னமே மரித்து போனான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டான். ஆமா, ஆவியில அபிஷேகத்துல இருக்கும் போது என்ன பண்ணுவான், கர்த்தர் எதெல்லாம் வேணாம் சொன்னாரோ அதெல்லாம் ஊற விட்டும் அவனுக்குள்ள இருந்து என்ன பண்ணுவான், துரத்திக்கிட்டே இருப்பான். இது கர்த்தருக்கு வேணாம், இது பிரியமில்லாத காரியம். பொய் பேச்ச கர்த்தர் வெறுக்கிறாரு, அஞ்சனம் பார்க்கறது வெறுக்கிறத, நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கறத கர்த்தர் வெறுக்கிறாரு. திங்கக்கிழமை தான் நான் எந்த விஷயத்தையும் செய்வேன், புதன்கிழமை தான் செய்வேன், வெள்ளிக்கிழமை தான் செய்வேன், இது போனா புதன் போனா பொண்ணு போனா மாதிரி அப்படின்னாலும் கொடுக்க மாட்டேன். அந்த பேச்செல்லாம் அவங்ககிட்ட கிடையாது. கர்த்தர் வெறுக்கிற காரியத்தை அவன் என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் தூக்கி போட்டான். உலகத்தார் என்ன பாரம்பரியங்களை கை கொண்டாலும் நான் ஏசப்பாவுடைய பிள்ளை, நான் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா இருந்தா ஒரு நாள்ல, நல்லா புரிந்து கொள்ளுங்க, அதை தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஆனா அதே சவுலு பலவீனப்படுத்தும் ஆவிக்கு வரும்போது அவன் என்ன பண்றான் பாருங்க. அதே அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். ஐயா, துரத்துனது யாரு? சவுல் தான். ஆமா, இப்ப அவர் தான் என்ன பண்ணாரு, கூப்பிட்டு நடு வீட்டில் உட்கார வச்சுக்கிட்டாரு. இது பொல்லாத ஆவி வேணாம் அப்படின்னு சொன்னவர் யாரு? அவரு தான். அவரே என்ன பண்ணாரு, கூப்பிட்டு வச்சு இப்ப கும்பிடு போட்டுக்கிறாரு. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வீழ்ச்சிகளை நம்ம கண்டுபிடிக்கிற இடம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் எதெல்லாம் ஆவியில் வரும்போது, ரட்சிப்புக்குள்ளே வரும்போது, எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லைன்னு சொல்லி நீங்கள் வேண்டாம் உதறி தள்ளினீங்களோ, எதெல்லாம் நீங்கள் மதிக்காமல் அதெல்லாம் உதறி தள்ளினீங்களோ, உங்கள்கிட்ட விளக்குனீங்களோ, அதெல்லாம் இன்னைக்கு என்கிட்ட வருதான். என் பேச்சு, பொய் பேச்சு என்கிட்ட வருதான், உதாசீன பேச்சு என்கிட்ட வருதான், மற்றவங்களை குற்றப்படுத்துகிற பேச்சு என்கிட்ட வருதான், தூஷிக்கிற பேச்சு என்கிட்ட வருதான், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் எனக்குள்ளே வருதுன்னா நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும், அபிஷேகத்தில் நான் குறைஞ்சிட்டேன், கர்த்தரோடு சஞ்சரிக்கிற காரியத்தில் நான் தூரமாக போயிட்டேன், எனக்கு கர்த்தருக்கு வெகு தூரம் ஆகிப்போச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. முன்னாடி எதெல்லாம் பேசாமல் இருந்தீங்களோ, எதெல்லாம் செய்யாமல் இருந்தீங்களோ, அதெல்லாம் இன்றைக்கி செய்கிறீங்கன்னா நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நம்ம எதுக்கோ இடம் கொடுத்துட்டோம். அல்லேலூயா. அதை நம்ம கவனமாக இருக்கணும். மூணாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். அதே சவுல் 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய். ஆமா, இங்க அவர் சொல்றாரு, தாவீது அவனுடைய காரியத்தெல்லாம் எடுத்துட்டு அவன் தூங்கிட்டே இருக்கான். ரொம்ப நாளா இந்த சவுலோட தொல்லை தாங்க முடியல. கூட இருக்கவன்லாம் என்ன சொல்றான், எப்பா உன்னை தான் ஆண்டவர் ராஜாவாக ஏற்படுத்திட்டாரு, அவனை தான் தள்ளிட்டாரு, நீ ஏன்டா இன்னும் அவனை உயிரோட வச்சுக்கிட்டு இருக்க, அவனை அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நாள் அழகான ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிது சவுலை போட்டு தள்ளுறதுக்கு. ஆனாலும் தாவீது என்ன பண்ணலை, அபிஷேகம் பண்ணப்பட்டவரை தொடமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் கிட்ட கூட நெருங்காமல் பக்கத்தில் இருக்க ஈட்டியும் சில காரியங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிட்டான். நல்லா போயிட்டு தூரமாக போயிட்டு அவன் கூப்பிட்றான், என் தகப்பனே அப்படின்னு கூப்பிடும்போது அப்பா ஐயா சொல்கிறாரு, என்னன்னு, ஓ இது என் தாவீது, என் குமாரனுடைய சத்தம் அல்லவா அப்படின்றான். கூப்பிடும்போது எப்படி சொல்கிறா, என் பையன், என் சொந்தம், என் ரத்தம், நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்றான். நல்லா புரிஞ்சுக்கணும், நீ ஆசீர்வதிக்கப்படுவ அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அடுத்த வசனத்தை வாசிங்க இப்போ 27:1. பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன், இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்கேயாவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கு நான் அவன் கைக்கு நீங்களாய் இருக்கும்படிக்கும் நான் பெலிஸ்தரின் தேசத்திற்கு போய் தப்பித்துக் கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். ஆமா, இப்ப 4வது வசனத்தை வாசிங்க. தாவீது காத் பட்டணத்திற்கு ஓடி போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் அப்புறம் அவனை தேடவில்லை. அப்ப அது வரைக்கும் என்னதான் பண்ணிட்டு இருந்தாரு, அங்க என்ன சொல்லிட்டாரு, என் குமாரனே நான் இனிமே செய்ய மாட்டேன்பா, நீ என்ன காட்டிலும் உத்தமம்பா, நீதிமானுப்பா, பயங்கர பரிசுத்தவானுப்பா, அப்பா இனிமே உன் பக்கமே நான் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்னு சொன்னான். ஆனா என்ன செஞ்சான், பொல்லாத ஆவி உள்ளுக்குள்ள வந்த உடனே அப்படியே மாறி போச்சு எல்லாமே. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதுதான்
எதை சொல்கிறோமோ அது முன்னுக்கு பின்னு முரணாவே இருக்கும். அப்படியே காரியங்கள் முரணாக இருக்கும். சொல்கிறது ஒன்றா இருக்கும், செய்கிறது ஒன்றா இருக்கும். சபைக்கு வருவேன்னு சொல்லுவான், வரவே மாட்டான். ஆராதனைக்கு வருவேன்னு சொல்லுவான், வரவே மாட்டான். இதை செய்கிறேன்னு சொல்லுவான், அதை செய்யவே மாட்டான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. எல்லாத்தையும் கவனித்து பாருங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி சென்றுக்கிட்டே இருக்கீங்களா, எங்களா சறுக்கி போய்கிட்டே இருக்கீங்களா? யோசித்து பாருங்கள். உங்கள் ஜெப ஜீவியம் எப்படி இருக்குது? ஆரம்பத்தில் நல்லா ஓடோடி வந்தீங்களே. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, எபேசியருக்கு எழுதின அந்த எபேசு சபைக்கு எழுதின அந்த கடிதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில், நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டா என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு இருக்குது. ஒவ்வொரு சபைக்கும் ஒரு காரியத்தை சொல்கிறார். அது சொல்லும்போது இந்த காரியத்தில் நீ குறைவாக இருக்க, அந்த காரியத்தில் குறைவாக இருக்க அப்படின்னு சபைக்கே சொல்கிறாருன்னா தனி மனிதனுக்கு சொல்லாமல் இருப்பாரா? யோசித்து பாருங்கள். சாலமனை பார்த்து என்ன சொன்னார்? எச்சரிப்பு சொன்னார். மனோவை பார்த்து என்ன சொன்னார்? எச்சரிப்பு கொடுத்தார். தாவீதுக்கும் விட்டாரா? இருதயத்தை கேட்ட தாசன்றதுனால தப்பு செய்யும்போது அதெல்லாம் கண்டு காணாமல் விட்டாரா? அடியே கொடுத்தார். நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அதனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் அபிஷேகம் குறையும் போது, அவரோடு கூட இருக்கிற ஐக்கியம் குறையும் போது, தேவனை தேடுகிற காரியத்தில் நம்ம குறைவில்லாக இருக்கும்போது, நாம் முன்னுக்கு பின் முரணான காரியத்தை செய்வோம். பின்மாற்றத்தில் போயிட்டோன்னு அர்த்தம். அல்லேலூயா. எதெல்லாம் வேணான்னு சொன்னோமோ அதெல்லாம் இப்போ திரும்ப நமக்குள்ளே வருதுன்னா, மரித்து போன வாழ்க்கை நமக்குள்ளே வருதுன்னா, மரித்து போன உலக காரியங்கள் வருதுன்னா, மாம்சம் வருது, பெருமை வருது, இச்சைகள் வருது, அசுத்தங்கள் வருது, கெட்ட வார்த்தைகள் வருது, மற்றவங்களை ஏளனமாக பேசுகிற காரியங்கள் வருது, அவமதிக்கிற காரியங்கள் வருது, புறம் பேசுகிற காரியங்கள் வருது அப்படின்னா நம்ம நல்லா தெரிந்து கொள்ளணும், நம்ம ஆவிக்குரிய அபிஷேகத்தை இழந்துட்டோம். வேற ஒரு அபிஷேகம் நம்ம நிரப்பிக்கிட்டு இருக்கு. பொல்லாத ஆவியினோட அபிஷேகம் என்ன பண்ணுது? அப்படியே நம்மளை உலகமாக மாற்றுறதுக்கு நிரப்பிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அது இருதயத்தில் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் வருது. நல்ல ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவன் நமக்குள்ளே இருந்தால் நமக்கு என்ன வரும்? ஆமாம், ஆவிக்குரிய கனிகள் வெளிப்படும், ஆவியின் வல்லமைகள் வெளிப்படும், விசுவாசம் வெளிப்படும், நற்குணங்கள் வெளிப்படும், நீடிய பொறுமையை வெளிப்படும், தயவு வெளிப்படும், இச்சை அடக்கம் வெளிப்படும். ஆனால் மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படும் போது என்ன பண்ண முடியும்? அதுக்குள்ளே வந்துடும், பொறாமை வந்துடும், மேட்டுமை வந்துடும், கலகம் வந்துடும், வஞ்சகம் வந்துடும், வேசித்தனம் வந்துடும். நல்லா யோசித்து பாருங்கள். ஒரு சத்ரு வரும்போது சாதாரணமாக இல்லை, எல்லா விஷயத்தையும் அஸ்திபாரத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போயிடுவான். அது வரைக்கும் நீங்கள் ஓடோடி கத்தரை தேடி இருப்பீங்க, உங்கள் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு போயிடுவான். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பங்கள் இன்றைக்கி சத்ருடைய பிடியில் அகப்படாதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும். அவருடைய கண்ணியில் அகப்படாமல் காத்துக்கொள்ளணும். அவனுடைய நெருக்கடியில் நம்ம அகப்படாமல் காத்துக்கொள்ளணும்னா இன்றைக்கி நம்ம விழித்திருந்து ஜெபிக்கணும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? விழித்திருந்து ஜெபிக்கணும். நம்ம ஜெபத்தை அதிகப்படுத்தணும். வீட்டில் ஜெபிக்கிறத அதிகப்படுத்துங்க. ஏதோ ஒரு 5 நிமிஷம் ஜெபம் நம்மளை பாதுகாத்துற மனப்பால் குடிக்காதீங்க. 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம்லாம் இல்லை. இன்றைக்கி மிகுந்த ஜெபம் தேவைப்படுது. இந்த ஜாதி பிசாசை அப்புறம் வேறு எதனாலையும் மேற்கொள்ளவே முடியாது. உங்கள் ஜெபத்தை நீங்கள் அதிகரிக்காமல், உங்கள் முழங்காலை முடக்காமல், உங்கள் கைகளை கத்தருக்கு நேராக விரிக்காமல் உங்களால் சத்துருடைய காரியங்களை மேற்கொள்ளவே முடியாது. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். உபாகமம் புஸ்தகம், உபாகமம், இந்த வசனத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். உபாகமம் 25:18 வாசிங்க. உபாகமம் 25:18. நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனரை எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. ஆமா, யார் வெட்டினது? அமலேக்கியம் வெட்டினான். நீ பலவீனப்பட்டா நீ எங்க போயிடுவ? முன்னாடியா வருவ? வசனம் சொல்லுது பாருங்க, பலவீனப்பட்டவன் சோர்ந்து போனவெல்லாம் எங்க போவான்? ஆமா, முன் வரிசையிலே வரமாட்டார், முன்னாடியே போக மாட்டார். அதுதான் வசனம் சொல்லுது. அவள் நிமிரக்கூடாத கூனியா இருந்தா. அதே மாதிரி என்ன ஆயிப்போச்சு? இவருடைய வாழ்க்கை பின்னாடி தான். எல்லாம் முன்னேறி சொல்லி போயிட்டே இருப்பாங்க. இவருடைய வருஷம் எங்கே தான் இருக்குது? பின்னாடி தான் இருக்குது. அப்போ சத்துரு எங்கே யாரை வெட்டுறான்? முதல்ல பின்னாடி இருக்கிறவனை தான். பலவீனப்பட்டவன் எங்கே தான் போவான்? பின்னாடி தான் போவான், பின்மாற்றத்துக்கு தான் போவான். பின்மாற்றத்துக்கு போகிற பலவீனனை பிசாசு என்ன பண்ணுறான்? ஈஸியாக மேற்கொள்கிறான். அப்போ நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இன்றைக்கி நம்ம எதுக்கு இடம் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை. இன்றைக்கி ஏசப்பாவுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லது இந்த பலவீன காரியத்துக்கு இடம் கொடுக்குறீங்கன்னா உங்களோட வாழ்க்கை, உங்கள் குடும்பம் எல்லாம் தகர்க்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தினது இன்றைக்கி ஆண்டவருடைய வார்த்தைக்காக முதலாவது ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் நன்றி செலுத்துவோமா?
எவ்வளவாய் நம்ம குடும்பத்தை நேசிக்கிறாரு பாருங்க. உங்களை நேசிக்கிறாரு பாருங்க, உங்கள் பிள்ளைகளை நேசிக்கிறாரு பாருங்க, உங்கள் குடும்பத்தை நேசிக்கிறாரு பாருங்க. இந்த குடும்பத்தின் மேலே அவர் கரிசனையாக இருக்கிறதுனால தான் என்னென்ன போராட்டம் வருதோ அதை அப்பொழுது முன்பதாகவே எச்சரிப்பை கொடுத்து நம்மை காத்து கொள்ளுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சத்துருடைய கிரியைகளை நீங்களும் நானும் மேற்கொள்ள இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட முகமுகமாய் பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நம்ம குடும்பத்தை தாக்குற, நம்ம விசுவாசத்தை தாக்குற, நம்முடைய மனசாட்சியை தாக்குற எல்லா பலவீனத்தின் ஆவிகளை, எல்லா பொல்லாத ஆவியின் கிரியைகளை, எல்லா சத்துருடைய போராட்டங்களை இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாம எதிர்த்து நிற்க கற்றுக்கொள்ளணும். நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஒப்பு கொடுப்போமா? ஒரு நிமிஷம் தாழ்த்துங்க. இன்னமும் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. இன்னமும் உங்க சுய போக்குல போகாதீங்க. உங்க சுய புத்தியை சாராதீங்க. உங்க சுய பலத்தை சாராதீங்க. போதும், உங்க வாழ்க்கை வீணா போனது, வீணாய் ஓடினது போதும். அன்பு தேவ பிள்ளைகளை கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுங்க. தேவன் உங்களோடு கூட பேசுகிறா. தேவன் உங்களோடு கூட பேசுகிறா. உங்க குடும்பத்தோடு கூட பேசுகிறா. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதை காட்டிலும் உங்க காணிக்கை அவருக்கு முக்கியம் அல்ல, உங்க பலிகள் அவருக்கு முக்கியம் அல்ல. இன்னைக்கு ரெண்டக ஆவிக்கு இடம் கொடுக்க வேண்டாம். உலகத்துக்கும் ஆண்டவருக்கும் சேர்ந்து நடக்கிற வாழ்க்கை நமக்கு வேண்டாம். ஒன்று கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். ஒன்று ஆவில அனலாயிரு, இல்லை குளிராயிரு. நான் ரெண்டும் பண்ணுவேன்னா வாந்தி பண்ணி போட்டுருவார் ஆண்டவர். வாழ்க்கை வீணாக போயிடும், குடும்பம் வீணாக போயிடும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் புலம்பி ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் உங்களோடு பேசுகிறா. என் மகனே, கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறா. சத்ருவை மேற்கொள்ள கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறா. உன் குடும்பத்தை சத்ரு தொடும்படியாக அவன் வலைவிரித்து கொண்டு இருக்கிறான். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னா, சத்ரு சுலகில படைக்கிறது போல உங்களை புடைக்க என் இடத்துல உத்தரவு பெற்றுக்கொண்டா. நீ குணப்பட்ட பின்பு சகோதரரை ஸ்திரப்படுத்து என்று சொன்னா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, சத்துருடைய போராட்டத்துக்கு, அவருடைய கண்ணிக்கு, அவனுடைய வலைக்கு தப்பு வைக்கும்படியாக, வேனுடைய கண்ணிக்கு தப்பு வைக்கும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறா. நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். சுய புத்தியாக நடந்ததுக்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. மாம்ச தலை தூக்க இடம் கொடுத்ததுக்கு மன்னிப்பு கேளுங்க. பெருமையா பேசினதுக்காக மன்னிப்பு கேளுங்க. நம்மளை நாமே நீதிமானா நினைச்சதுக்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளை, மாம்சத்துக்கு இடம் கொடுத்ததுக்காக மன்னிப்பு கேளுங்க. ஜீவனத்தின் பெருமைக்கு இடம் கொடுத்ததுக்காக மன்னிப்பு கேளுங்க. இன்னைக்கு எதெல்லாம் விட்டீங்களோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில வந்திருக்கா பாருங்க. அதெல்லாம் ஒன்று ஒன்றா கத்துக்கிட்டு அறிக்கைட்டு மனம் திரும்புங்க. மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. என் மகனை, உன்னை பார்த்து கர்த்தர் மகிழ்ச்சியா இருக்கிறார். மனம் திரும்புகிற உன்னை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். ஒப்பு கொடுப்பாயா? ஒப்பு கொடுப்பாயா? உன் தேசம் ஆசீர்வதிக்கப்பட, உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்க எங்க கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறான், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறார். இன்னைக்கு நீங்க புத்தியா நடக்க போறீங்களா, புத்தியீனமா நடக்க போறீங்களா? சாய்ஸ் உங்களுது. ஜீவனுக்கு போகிற வழி வேணுமா, மரணத்துக்கு போகிற வழி வேணுமா? சாய்ஸ் உங்களுது. நீங்கள் எதை தெரிந்து கொள்வீர்களோ அதனுடைய பலனை அனுபவிப்பீர்கள். அவன் வாயின் பலனான் நன்மையை அனுபவிப்பான். ஒப்பு கொடுப்போமா? தேவனை நோக்கி பாருங்க, உள்ளத்தை ஊற்றுங்க, அதனால போல ஊற்றுங்க, கடினப்படுத்தாதீங்க. போதும் இந்த வேதனை, போதும் இந்த சிறுமை, போதும் இந்த அவமானம், போதும் இந்த போராட்டம். போராட்டமே வாழ்க்கையா இருக்கக்கூடாதுங்க. போராட்டம் வந்தது உண்மை, ஆனா கர்த்தர் ஜெயிக்க பலம் கொடுக்கிறார். அவர் நமக்கு முன்பதாக இருக்கும்போது நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லையே. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லையே. உன்னை காக்கிறவன் பக்கத்தில் நிழலாக இருக்கிறாரே. 10,000 பேர் வந்தால் அது உன்னை அணுகாது என்று சொன்னாரே. வேடண்ட கண்ணிக்கு உன்னை தப்பு வைப்பேன் என்று சொன்னாரே. உன்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறான். என் மகனே, கர்த்தரை நோக்கிப்பா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அது வெட்கப்பட்டு போனதே இல்லை. இன்றே இரட்சணிய நாள்,
இன்றே விடுதலை நாள், இன்றே மீட்பின் நாள். இன்றைக்கு உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் இன்றைக்கு காரியங்கள் மாறுதலாய் முடிவதை உன் கண்கள் காணும். இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைத்து கொடுக்கிற கர்த்தர் உனக்காக கிரியை செய்வதை உன் கண்கள் காணும். ஒப்பு கொடுப்பாயா? இந்த வேளையிலே நம்ம மத்தியில் இருக்க அருமையான அண்ணன் சிமியோன் அண்ணன் முன்பதாக வந்து நம்ம எல்லாரையும் ஜெப வேலைக்குள்ளாக நடத்துவாங்க. ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கேட்ட செய்தியின்படி சவுலும் தாவீதும் கர்த்தாவே எங்களுக்காக நீர் அப்பா பரிசுத்த ஆவியின் மூலியமாய் இந்த எழுதி வைத்த இந்த வசனத்தை கர்த்தாவே இன்று தாசன் மூலியமாய் தியானிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்தீர். ஆண்டவரே, சவுல் எப்படி விசுவாசத்திலே வல்லவனாய் இருந்து அவனுக்கு வரும் சோதனையெல்லாம் ஜெயித்தானோ அதே போல கர்த்தாவே நாங்களும் கர்த்தாவே உம்மீது விசுவாசம் உள்ளவனாய் இருந்து கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே எங்கள் சோர்வின் மத்தியிலும் நாங்கள் கர்த்தாவே நாங்கள் உற்சாகமாய் கர்த்தாவே நாங்கள் விசுவாசத்திலே வல்லவர்களாய் இருக்க என் தேவன் கிருபை பாராட்டும்படிக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவன் காத்துக்கு போய் எப்படி அவனை காப்பாற்றி கொண்டானோ அதே போல் கர்த்தாவே எங்களுக்கு இருக்கும் இந்த உலக சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் உம்மை மாத்திரமே நோக்கி பார்த்து எங்கள் சோர்வின் மத்தியிலும் கர்த்தாவே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க என் தேவன் கர்த்தாவே பலன் தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீ அப்படியே செய்ய போவதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எங்களை கர்த்தாவே நாங்கள் ஆதியிலே கொண்ட அன்பை நாங்கள் மீண்டுமாய் கர்த்தாவே மீது அதிக அன்பு கொண்டு நேசம் கொண்டு கர்த்தாவை எங்களை நாங்கள் கர்த்தாவை எங்கள் குடும்பத்தையும் நாங்கள் காத்துக்கொள்ள வேத வசனத்திலும் முழங்காலிட்டு ஜெபிக்கிறதிலையும் நாங்கள் உறுதியாக இருக்க கர்த்தாவை நீர் கிருபை செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்பா எங்களுடைய செவிகளை திறந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்க கிருபை செய்தீர். கர்த்தாவே நாங்கள் அதை எங்கள் வாழ்க்கையிலே பிரயோஜனப்படுத்த கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், இது யாருக்கு புரியும்? உறவாத என்னில் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உறவாத என்னில் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேன்? ஆமெனப்பா, நீங்க நினைச்சா எங்கள் வாழ்வில் ஆசீர்வாதம் அப்பா. ஆமென். உம்மை மறந்தால் ஆமென் எங்கே போவேன்? நான் தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், என் உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இது உலகே அறியும். உதவாத எண்ணில் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. உதவாத எண்ணில் நீர் உறவாணி, நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது
விடியாதே. நீங்க இல்லாம என் பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா. என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா. என்ன மறந்தா எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா. என்ன மறந்தா அவரை நோக்கி எங்கே போவேனா. நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா. என்ன மறந்தா எங்கே போவேனா. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒருவரை வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.